வெளியீட்டு விழாவிற்கு தலைமையாற்றி இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெரியவர் சின்னப்பத்தமிழர் அவர்களே, முன்னிலையாற்றியிருக்கின்ற செந்தமிழ் வேந்தன் அவர்களே, தங்கவேல் அவர்களே, மற்றும் இங்கு திரளாக கூடியிருக்கின்ற இலக்கிய ஆர்வலர்களே, எழுத்தாளர்களே, நண்பர்களே, நூல் ஆசிரியர் அவர்களே, ஒரு அருமையான வரவேற்புரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற நியூ செஞ்சுரி புத்தக நிறுவனத்தினுடைய நிர்வாகியுமான அவர்களே, மற்றும் கவிஞர் இளங்கம்பன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஒரு மூத்த படைப்பாளி என்ற முறையில் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். முதலிலேயே நான் சொல்லிவிடுகிறேன், நான் ஒரு நல்ல எழுத்தாளன், நல்ல பேச்சாளன் அல்ல. ஆக என்னிடமிருந்து நீங்கள் இளங்கம்பன் பேசியது மாதிரியோ, தம்பி வரவேற்பு உரைகளை தொகுத்து வழங்குகின்றது மாதிரியோ பேசுவார் என்று எதிர்பார்த்தால் நீங்கள் ஏமாந்து கொள்வீர்கள். ஏனெனில் நான் முழுக்க முழுக்க எந்த அமைப்பையும் சாராத, எந்த அரசியல் கட்சியும் சாராத, ஏன்னா அதிலெல்லாம் இருந்தோம்னா நல்ல பேச்சாளராக மாறி இருக்கலாம். அதெல்லாம் இல்லாதனால நாங்கள் நல்ல பேச்சாளர் ஆக முடியல. நான் போலியாக பேசுறது எப்படிங்கிறது தெரிஞ்சிருந்தா அங்கே இருக்குன்னு தெரியாது. நான் அப்படி இல்லை. அதனால் உண்மையை தான் பேசணும். உண்மையை பேசும்போது இன்ட்ரெஸ்டாக இருக்காது. அதுதான் நான் முதலே சொல்லிட்டேன். சரி, எனக்கும் குணாவுக்குமான பழக்கம் என்பது நேற்றைக்கு தான் அறிமுகம். நான் அவரை பார்த்துக்கிறது, அவர் என்னைய பார்த்துக்கிட்டேன். ஆனால் அவருடைய எழுத்துக்கும் என்னுடைய எழுத்துக்குமான அறிமுகம் வந்து 20-30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. அவர் எழுத்த நான் வாசிச்சிருக்கேன், ஏழத்தை அவர் வாசிச்சிருக்காரு, ஃபோனில் பேசியிருக்கிறோம். நேரில் பார்க்குறது என்பது நேற்றுக்கு என்னுடைய மகன் வீட்டுக்கு, நான் தங்கியிருக்கக்கூடிய மகன் வீட்டுக்கு அழைப்புதல் கொடுக்கறதுக்கு வந்தார். நான் கூட வேண்டான்னு சொன்னேன். எதுக்கு ஏன் மெசேஜ் போட்டிருக்கீங்க, அழைப்புதல் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருக்கீங்க. இப்போ எல்லாமே வாட்ஸ்அப்பில் வந்துடுறதில்ல. கல்யாண பத்திரிக்கை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறான், மொய் படத்தை வாட்ஸ்அப்பில் அனுப்பிக்கிறான். இப்போ எதுக்கு இதெல்லாம் சாத்திர சமுதாயம்லாம் போச்சு இல்லை அப்படின்னா, இல்லை அது ஒரு சமுதாயத்துக்கு நான் கொடுக்கணும்ல அப்படின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தார். அவருடைய நண்பர் வந்து ஐயப்பாக்கம் என்னுடைய மகன் வீட்டில் வந்து தங்கி கொடுத்துட்டு போனாங்க. அப்புறம் நூல் வெளியீட்டு விழாவை பற்றி பேசும்போது நீங்கள் தான் வெளியிடணும்னு சொன்னார். என்னை பார்க்காமையே என் எழுத்தை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் தான் வெளியிடணும், அதில் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் அப்படின்னு சொன்னார். சரி, அவருக்கு என்னுடைய எழுத்துக்கள் பிடித்திருக்கலாம், நான் வெளியிடணுங்கன்னா அவர் விரும்பி இருக்கலாம். எனக்கு வெளியிடுவதற்கான எல்லா தகுதியுமே எனக்கு இருக்குது. அது ஒரு விஷயம். வயது 72, அந்த ஒரு தகுதி போதாதா? 17 நூல்கள் எழுதியிருக்கேன், மதிப்புமிகு விருதுகள்லாம் வாங்கியிருக்கிறேன். 4 முதல்வர்கிட்ட விருது வாங்கியிருக்கேன். 4 முதல்வர்கிட்ட கருணாநிதிக்கு வாங்கியிருக்கேன், ஜெயலலிதாவுக்கு வாங்கியிருக்கேன், எடப்பாடிக்கு வாங்கியிருக்கேன், ஸ்டாலினுக்கு. சமீபத்தில் தான் ஸ்டாலின் அவர்கள் அண்ணா நகரில் எனக்கு ஒரு 2 கோடி ரூபாய் வீடு கொடுத்தார். இங்கே தான் வீட்டினுடைய மதிப்பு 1,86,00,000, பத்திரப்பதிவு 10,05,500 2 கோடி மதிப்புள்ள வீடு அண்ணா நகரில் கொடுத்தார். ஆக எல்லா தகுதியுமே இருக்குது எனக்கு. நான் சொன்னேன், அமெரிக்கா வாழ் தமிழர்கள் வந்து என்னைய அமெரிக்காவுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க. அதனால் நான் 30ஆம் தேதி இங்கே அமெரிக்கா எம்பசிக்கு ஒரு இன்டர்வியூக்கு வர்றேன். முதல் இன்டர்வியூ. 2வது இன்டர்வியூ 5ஆம் தேதி வச்சுருக்கான். நான் திரும்ப ஊருக்கு போயிட்டு வரதா இருந்தேன்னா அலைச்சலாக இருக்கும். அதனால் சென்னையில் பையன் வீட்டிலே தங்கிடுவேன். ஒரு 10 நாள் நான் சென்னையில் இருக்க போகிறேன்னு சொன்ன உடனே, சார் நான் அப்போ சென்னையிலே ஏற்பாடு பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அதாவது சுக்கு கண்ட இடத்துல பிள்ளை பெறுறது. சுக்கு இருக்குல்ல, பிள்ளை பற்றினா வைத்தியத்துக்கு சரியாக போச்சுல்ல. அது எப்படியோ இருக்கட்டும். நான் சென்னையில் அதுக்காக நான் இருந்தேன். அந்த இன்டர்வியூ முடிஞ்சது. அவரும் நூல் வெளியீட்டில் கரெக்டாக ஏற்பட்டார். நேற்று நான் ஊருக்கு போயிருக்கணும். 5ஆம் தேதி எனக்கு இந்த வந்த வேலையெல்லாம் முடிஞ்சிடுச்சு. 5ஆம் தேதி நெல்லை எக்ஸ்பிரஸில் டிக்கெட் போட்டிருந்தேன். இவர் 6ஆம் தேதி தான் இதை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. 6ஆம் தேதி. சரி, 6ஆம் தேதி காலையில் முடிஞ்சு இன்றைக்கி சாயங்காலம் கிளம்பி நாளைக்கு போயிடான்னு இவர் சாயங்காலம் தான் யார்கிட்ட ஏற்பாடு பண்ணியிருக்கிறாரு. அது நேற்று டிக்கெட்டை நான் கேன்சல் பண்ணிவிட்டு இப்போ 6ஆம் தேதி இங்கே கூட்டத்தில் முடிச்சுட்டு இதுக்கப்புறம் ட்ரெயினில் போக முடியாது. நைட்டு ட்ரெயின் கிடையாது. நாளைக்கு காலையில் 5 மணிக்கு வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் டிக்கெட் போட்டிருக்கேன். 11:30 நாளைக்கு ஊருக்கு போயிடுவேன். 2 நாள் எக்ஸ்ட்ரா தங்க வேண்டியதாகி போச்சு. பையன் வீடு இருக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் சொன்னார், பையன் வீட்டில் லாட்ஜில் நான் ரூம் போட்டு தரேன், நீங்கள் எத்தனை நாளைக்கு அங்கே தங்குங்க அப்படின்னு. குடமாக்கத்துல லாட்ஜில் ரூம் போட்டு தரேன் அப்படின்னாரு. என் பையன் வீடு இருக்கும்போது எதுக்கு இங்கே வந்து வேஸ்ட்டு அவங்க செலவழித்து வைக்கணுமா என்ன, அங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே தங்கிட்டேன். இது நடந்த விஷயங்கள். அடுத்து
யார் என்னை எந்த நூல் வெளியீட்டு விழாவுக்கு அழைச்சாலும் சரி, அது கவிதை நூலாக இருந்தாலும் சரி, சிறுகதை நூலாக இருந்தாலும் சரி, நாவலாக இருந்தாலும் சரி, கட்டுரையாக இருந்தாலும் சரி, தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ யாராக இருந்தாலும் நிறைய அழைக்கிறாங்க, நிறையா புத்தகங்கள் அனுப்பி வைக்கிறாங்க, நிறையா கையெழுத்து பற்றி அனுப்பி வைக்கிறாங்க, அபிப்பிராயம் கேட்குறாங்க, முன்னூறு எழுதி கேட்குறாங்க, நிறையா நடக்குது. ஒரு மூத்த படைப்பாளிங்கிற முறையில் கேட்பாங்க இல்லையா. நான் அவர்களிடம் முதல்ல சொல்லுவது என்னென்னா, முதல்ல எனக்கு புத்தகத்தை அனுப்புங்க. நான் புத்தகத்தை படித்து பார்த்துட்டு தான் நான் வருவதா வராது மாட்டேனாங்க சொல்லுவேன். இதான் என்னுடைய இதை நான் வச்சுருக்காது, நான் அதை தான் நான் வச்சுருக்கிறேன். அதனால் அதிகப்படியான இந்த மாதிரியான வெளியீட்டு விழாக்கள் எல்லாத்தையுமே நான் தவிர்த்துடுறேன். காரணம் என்ன, அதிகப்படியான படைப்புகளாகவே இல்லை. இந்த வாட்ஸ்அப் வந்த பிறகு தமிழ்நாட்டினுடைய ஜனத்தொகையில் 97% பேர் கவிஞன் ஆகிட்டான். ஒன்றும் பண்ண முடியாது அவங்கள. 4 வரி அழைச்சா தத்த கப்புக்காரன் எழுதிட்டு கவிஞன்னு பேர் போட்டுக்கிறான். சரி, அவனுடைய உரிமை போட்டு சமீபத்தில் ஒரு நூல் வெளியீட்டு விழா, கவிதை நூல் வெளியீட்டு விழா உடூரில் நடந்தது. போயிருந்தேன். இது மாதிரி ஒரு அழைப்புதல் கொடுத்தாங்க. பூரா கவிஞர்னு 7-8 பேர் போட்டிருந்தது. நான் நூலை வெளியிடுறேன், வாயிச்சுட்டே இருந்தேன். அது எப்படியோ ஒரு பையன் பேரை கவிஞர்னு சொல்லாமல் பேரை மட்டும் சொல்லிட்டேன். பிள்ளைங்க வந்துடுச்சு. நான் பேசி முடிச்சுட்டு இறங்கி வர்றேன், அந்த பையன் வந்து மறைச்சிக்கிட்டான். யோ இங்கே வரோம், என்னப்பா எல்லாரும் பேரையும் கவிஞர்னு சொன்னீங்கள? ஆமாம், ஏன் பேர மாட்டேன், என்ன வெறும் பேரை சொல்லிடு. எப்பா தெரியாமல் சொல்லியிருப்பேன், நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு உனக்கு தெரியாது, நான் உனக்கு போட்டியாக கவிதை எழுதுறவனும் கிடையாது. இல்லை, என் வளர்ச்சி நீ தடை பண்ணிடலாம். இப்படி எல்லாமே இருக்குமாப்பா நாட்டில்? நான் சொல்லாமல் விட்டதுனால அவன் வளர்ச்சி தடைப்பட்டுருமா? திறமை இருந்தால் யாராலையும் அடக்க முடியாதுப்பா. இது நல்லா இல்லைங்க, எச்சரிக்கிறான். இது நல்லா இல்லை அப்படின்னா சரிப்பா ஒன்று செய்வோம், இன்னொரு கூட்டத்தில் சத்தியமாக நான் உன்னை 2 மகாகவின்னு சொல்லிடுறேன் விடுப்பா அப்படின்னு பேசி முடிச்சாச்சு. ஒரே நாளில் பேரும் புகழ் வாங்கன்னு நினைக்கிறாங்க இன்றைக்கு இளைஞர்கள். ஒரு புத்தகம் எழுதுனா போதும், ஒரு இதுவுமே கிடையாது. இலக்கியம் என்பது அப்படி அல்ல. நான் சென்னையில் கோவில்பட்டியிலிருந்து சென்னைக்கு வர்றதுக்கு 6.5 மணி நேரம் தான் வந்தே பாரத்தில் வந்தேன்னு சொன்னான். இந்த இடத்துல இருந்து நிற்கிறதுக்கு எனக்கு 45 வருஷங்கள் ஆயிருக்குது. சும்மா இல்லை, இந்த இடத்துல இருந்து நான் நிற்கிறதுக்கு, ஒரு கருத்தறிஞ்ச ஒரு அவையின் முன்னால் பேசுவதற்கு, என்னை தகுதிப்படுத்திக் கொள்வதற்கு எனக்கு 45 ஆண்டு காலங்கள் ஆயிருக்கு. இதை நினச்சி பார்க்க உடனே எப்படி வந்துட முடியும்? இசை எப்போவுமே இசைக்கப்படும் போது முழுமை அடைவது கிடையாது, அது ரசிக்கப்படும் போது தான் முழுமை அடையும். நான் சொல்ல நோபல் பரிசு வாங்கிய கவி தாகூர் சொல்கிறார். அது மாதிரி எழுதுறது துட்டு இருந்தால் யாருனாலும் புத்தகம் போட்டுலாங்க, யாருனாலும். ப்ரொடக்ஷனை பற்றி கவலையே இல்லை. மார்க்கெட்டிங் எப்படி விற்பீங்க? அடித்து மூலையில் அடிக்க வச்சுட்டு வேலைக்கு பார்த்துட்டு இருக்குவா? நான் எல்லா எழுத்தாளர்கிட்டையும், வளர்ந்து வரக்கூடிய எல்லா எழுத்தாட்டையும் நான் சொல்லக்கூடியது தான், தயவு செய்து அவசரப்படாதீர்கள். நீங்கள் போகின்ற பாதை மிக சரியான பாதையாக இருந்தால் உரிய நேரம் வரும்போது நீங்கள் கவனிக்கப்படக்கூடிய ஆளாக மாறுவீர்கள். காத்திருக்க வேண்டும். 1980 தொடங்கி நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். 45 ஆண்டு காலம் விடாமல் எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் 80 சிறுகதைகள் வெளிவரும்போது பிரபலமான பத்திரிகைலாம் என்னுடைய கதைகள் வெளிவந்திருக்குது. எல்லா பத்திரிகையிலும் என்னுடைய கதைகள் வெளிவரும். நான் ஆசையாக போய் என் மனைவிட்டு சொல்லுவேன், எனக்கு கதை வந்திருக்குறியா அப்படின்னா. எம்பிட்டு கிடைக்கும்னு கேட்பான். ஒன்றும் கிடைக்காதும்ப. அப்போ இது பேப்பருக்கு பேனாக்கு முடிச்ச கேடாயா? ஏன்னா ஒன்றும் கொடுக்க மாட்டான். நீங்கள் நினைக்கிறமா இளையத்தில் ஜெயிக்க முடியாது. சாமானியமான விஷயமே அது கிடையாது. அம்மா சொல்லுவா, அது பேப்பருக்கு பேனா மதிக்க முடிச்ச கேடாயா அப்படின்பா. ஆனால் எழுதாமல் இருக்க முடியாது. எழுத உட்காரும் போது என்ன பண்ணுவா, இவனை எழுத விட விடாதுக்கா, பிள்ளைய கொண்டு வந்து மடியில் வச்சுருவா. ரைட்டு. இல்லைன்னா என்ன செய்வா, கடையில் போய் தேங்காய்ச்சல் வாங்கிட்டு வாங்கப்பா. கதையை விட தேங்காய்ச்சல் முக்கியம். போய் வாங்கிட்டு வர போயிடணும். 1980 1992 வரைக்கும் 12 ஆண்டுகள் நான் காத்திருந்திருக்கேன் புஸ்தகம் போடாமல். வெளிவந்துட்டுருக்கு, எல்லா கதையிலும் வெளிவந்துட்டுருக்கு. இந்தியா டுடேயில் வருது, புதிய பார்வையில் வருது, ஆனந்த விடலில் வருது, எல்லா பத்திரிகை பிரபலமான கனையாளியில் வருது, எல்லாம் வந்துட்டு. வசதி வாய்ப்புகள் இருக்குது. தெளிவாக இருந்தேன். என்னுடைய எழுத்தில் உயிர் இருந்தால்
ஏதாவது ஒரு நிறுவனங்கள் போடட்டும் அதை, இல்லைன்னா மண்ணோட மண்ணாக போட்டும், கவலையே கிடையாது. நான் எங்கேயும் போக மாட்டேன், யார்ட்டையுமே கேட்க மாட்டேன். அதுக்கப்புறம் தான் 1992 தினமணியில் கட்டம் போட்டு ஒரு நியூஸ் வருது. சிறுகதைகள் எழுதி பிரசுரமாகி புத்தகமாக வெளியிட இயலாதவர்களின் முதல் புத்தகத்தை நாங்கள் இலவசமாக பதிப்பித்து தருகிறோம். உங்களுடைய சிறுகதைகளை, பிரசுரமான சிறுகதைகளை எங்களுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்லி சென்னை ராயப்பேட்டை முகவரி சிந்து பதிப்பக அறக்கட்டளை அப்படின்னு போட்டு ஒரு கட்டம் போட்டு ஒரு நியூஸ். நான் என்னுடைய பத்திரிகையில் வெளிவந்த 12 சிறுகதைகளை எடுத்து நான் அந்த முகவரிக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். 12 வருஷம் கழிச்சு புஸ்தகம் படுத்தாத நான் உடனே போட்டுக்க முடியும். அங்கேருந்து எனக்கு தபால் வருது. அப்போ செல்லில் போனெல்லாம் கிடையாது, தபால் வருது. உங்களுடைய சிறுகதைகளை புத்தகமாக்குவதற்காக நாங்கள் தேர்வு செய்திருக்கிறோம், உடனடியாக நீங்கள் புறப்பட்டு வாருங்கள், போக்குவரத்து செலவு, தங்குற செலவெல்லாம் அறக்கட்டளை ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு வருது. அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. நான் உடனே சந்தோஷமாக புறப்பட்டு வர்றேன். சந்தோஷம்னா பெரிய சந்தோஷம். முதல் படைப்பு வெளிவருவது என்பது ஒரு எழுத்தாளனுக்கு பெரிய சந்தோஷம். அது அந்த அலுவலகத்தை கண்டுபிடிச்சி ராயப்பேட்டைக்கு போயிட்டு உள்ளே போனால் நான் மதிக்கக்கூடிய சீனியர் ரைட்டர், மரியாதைக்குரிய சாகித்ய அகாடமி விருது வாங்கிய படைப்பாளி பிரபஞ்சன் அவர்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறார். நான் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய இலக்கிய ஆளுமை பிரபஞ்சன் அவர்கள். போனால் அப்போ தான் முதல்ல அவர் சந்திக்கிறேன். வாங்க தலைவர் வாங்க உட்காருங்க. யாரு தெரியல, ஏதோ விளம்பரம் கொடுத்தான். அவர் சொன்னது யாரோ விளம்பரம் கொடுத்துருக்காம நிறைய கதைகள் வந்திருக்கு. என்னையை கூப்பிட்டான், ஒரு பெரிய அமௌண்ட்டை கொடுத்தான். நீ தான் செலக்ட் பண்ணி கொடுக்கணும்னா நான் தான் உங்கள் இதை செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒன்றும் புது எழுத்தாளர் தெரியலையே, பக்கப்பட்ட கை மேலே இருக்குது அப்படின்னாரு. அப்படித்தான் என்னுடைய முதல் நூல் வெளிவந்தது. ஏவிஎம் ராஜேஸ்வரி கல்யாண மகால் ஏவிஎம் ஸ்டுடியோவில் வச்சு முக்கியமான பிரபலமான ஆளுமைகள், சென்னையில் உள்ள முக்கியமான பிரபலமான ஆளுமைகளாக வச்சு வெளியிட்டு என்னுடைய புத்தகத்தின் மூலமாக நான் எழுத்தாளனாக 92 அறிமுகமாகிறேன். 12 ஆண்டுகள். அதே 93ஆம் ஆண்டு இந்திய அளவில் சிறந்த சிறுகதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டு எனக்கு கதா விருது ஜனாதிபதி அவர்களால் வழங்கப்பட்டது 1993. அந்த கதை எல்லா மொழியிலும் கிட்டத்தட்ட தமிழ்லேயே, இந்திய மொழியில் ஒரு 6 மொழியிலையும் இங்கிலீஷ்லேயும் மொழிபெயர்ப்பாச்சு அந்த கதை. 94 தமிழ்நாடு அளவில் சிறந்த சிறுகதையாக சிவசங்கரி அவர்கள் தேர்ந்தெடுத்து கொடுத்த அகிம்சை என்கிற கதை. இப்படியெல்லாம் ஒரு பாப்புலேஷன் ரைட்டராக வர்றதுக்கு இவ்வளோ வெளிச்சங்கள்லாம் வந்து விழுந்த பிறகு தான் நம்ம அறியப்பட ஒரு எழுத்தாளனாக நம்ம மாற வேண்டியது. இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. நீங்கள் எத்தனை 10 எழுத்துல இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கிடுங்க. அவர் படைப்பாளிங்கிற முறையில் அவருக்கு தெரிஞ்சிருக்கலாம். நாங்கள் ஒரு சிறுகதை எழுதி ஒரு பத்திரிக்கை அனுப்பிடுவோம், பதிலே வராது, பதில் சொல்லவே மாட்டான். 3 மாதம் ஆயிடும், பதில் சொல்ல மாட்டான். அப்புறம் நாங்கள் ஞாபக மூட்டல் கருதல் ஒன்று போடுவோம். அந்த மாதிரி 2ஆம் தேதி ஒரு கதை ஒன்று அனுப்புனேன், இந்த பேர் உள்ள கதை, அதை பற்றி எந்த விதமான பதிலும் இல்லை. கதை பிரசுரத்துக்கு தேர்வாயிருக்கா, செலக்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு போட்டால் அதுக்கும் பதில் சொல்ல மாட்டான். அதுக்கப்புறம் ஒரு போஸ்ட் கார்டு வாங்கி அந்த கதையை நீங்கள் பிரசுரிக்க வேண்டாம், நான் அதை வேறு பத்திரிகைக்கு அனுப்ப போகிறேன் அப்படின்னு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் அந்த கதையை எடுத்து வேறு மாதிரி ஆல்டேஷன் மட்டும்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வேறு பத்திரிகைக்கு அனுப்புவோம். அது வந்தால் உண்டு, வரலன்னா கிடையாது. ஏன்னா இவ்வளவு இது பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் ரைட் ஆக முடியும். நீங்கள் அனுப்புனால கதைகள் வந்துடாது. இன்றைக்குள்ள நிலைமை என்னென்னா, என்னை பொறுத்தளவு எல்லாம் தீபாவளி மலருக்கு ஒரு கதை கொடுங்கள், பொங்கல் மலருக்கு ஒரு கதை கொடுங்கள், உங்களுக்கு நாங்கள் இவ்வளவு சன்மானம் தருகிறோம். இப்படியெல்லாம் நம்மகிட்ட அவன் காத்திருக்கான். இப்போ அவன் வந்து இப்போ கதைக்கு நம்மகிட்ட காத்திருக்கிறான், அவன் காத்திருக்கிறான். அல்லது வெளிவந்த ஒரு கதையை, உங்களுடைய கதையை நாங்கள் புஸ்தகமாக்கும் போது அதில் அது உங்கள் கதையும் பயன்படுத்திக்கிறோம், எங்களுக்கு அனுமதி தருங்கள், இவ்வளோ பணம் தர்றேன், கல்லூரியில் பாடத்திட்டத்தில் சேர்த்துருக்கோம், இவ்வளோ செக் அனுப்பியிருக்கோம். இப்படியான ஒரு இடத்துக்கு போவதுக்கு எழுத்தாளர் வந்து ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஆக ஊகெல்லாம் வந்துட முடியாது, நிச்சயமாக வந்துட முடியாது. ரொம்ப பொறுமையாக இருந்து போகணும். அடுத்து குணா மாதிரியான ஆட்கள், என்னை மாதிரியான ஆட்கள் காதல் கதைலாம் எழுதுறது கிடையாது. நான் 45 வருஷத்தில் ஒரு காதல் கதை கூட எழுதுறேன். கேட்பாங்க, பத்திரிக்கை டிவி நிருபர்லாம் பேட்டியில் போகும்போது கேட்பாங்க, என்னையா 45 வருஷமாக எழுதியிருக்கீங்க, ஒரு காதல் கதை கூட எழுதலையா? எழுதலை. ஏன்?
நான் காதல் கதை எழுதுன்னு நினைக்கும் போதெல்லாம் காமக்கதை தான்ப்பா எனக்கு வருது. நான் எங்கிட்டு கூடி காதல் கதை எழுத. அடுத்து நிறைய அது எழுதுறதுக்கு ஆள் இருக்காங்க. அந்த வரிசையில் போய் நம்ம ஏன் பண்ணிக்கணும்? ஏகப்பட்டவர் அத்தனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வரிசைக்கு நம்ம எதுக்கு போகணும்? அதனால் நான் எங்கள் ரூட்டில் போய்கிட்டே இருக்கோம். இந்த 18 கதைகள் எந்த கதையுமே அந்த மாதிரி அனதெல்லாம் கிடையாது. அவருடைய நூலையும் கிடையாது. எழுத முடியாது. எங்களால் எழுத முடியாது. பெரும்பாலான படைப்புகள் தனி மனிதனுடைய பிரச்சனைகளை எழுதக்கூடிய படைப்புகளாக இருக்கின்றன. இன்னும் பெரும்பான்மையான படைப்புகள் குடும்ப பிரச்சனை எழுதக்கூடிய படைப்புகளாக இருக்கின்றன. கொஞ்சோண்டு சமூக பிரச்சனை எழுதக்கூடிய படைப்புகள் இருக்கின்றன. இந்த 3 வழியில் தான் இலக்கியம் வரும். இந்த 18 கதைகளும் சமூக பிரச்சனைகளை பேசக்கூடிய கதைகள். என்னுடைய எழுத்துக்கள் அனைத்தும் சமூக பிரச்சனைகளை பேசக்கூடிய கதைகள். ஒரு கதை கூட வேறு அந்த குடும்ப பிரச்சனையோ தனி மனித பிரச்சனையோ இது பண்ணதே கிடையாது. எழுத்தில் எத்தனையோ வகைகள் இருக்குது. கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. தனி மனித பிரச்சனை எழுதுவான், அதுக்கு போஸ்ட் மாடர்னிஸ்ட்னு ஒரு பேர் வச்சுருவான். பார்க்க போனால் அதில் கேரக்டரே இருக்காது. இவன் தான் வெளுத்து வாங்கிட்டே இருப்பான், கொட்டி கொட்டி எழுதிக்கிட்டே இருப்பான். ரியலிசம், நேச்சுரலிசம், மாடர்னிசம், போஸ்ட் மாடர்னிசம், எக்ஸ்டலினிசம், சர்ரியலிசம், கியூபிசம், இப்படி இத்தனையோ எழுத்து முறைகள் இருக்குது. அது அந்த அந்த பாத்திரங்களுக்கு தக்கன அது இது பண்ணும். இப்போ இதில் வந்து முழுக்க முழுக்க நானும் அவர் எழுதலாம் ரியலிஸ்டிக் கதைகள், யதார்த்தவாதம். கிராமங்களில் என்ன நடக்கிறதோ அதை நாங்களே உணர்ந்து அல்லது நாங்களே அனுபவித்து நாங்களே கேள்விப்பட்டு அதை கதைகளாக மாற்றுறது. கொஞ்சம் பிறண்டா கட்டுரையாக மாறிடும். கொஞ்சம் பிறண்டா அது வந்து விவரணையாகவும் கட்டுரையாகவும் போயிடும். படிக்கிறவங்களுக்கு ரொம்ப சோமலாக போயிடும். இதுக்குள்ளே தான் நாங்கள் எழுதி ஜெயிக்கணும். இப்போ என்னுடைய குருநாதர் கி ராஜநாராயணன் கீரா அவர் சொல்லுவார், கதை எழுதுவதற்கு அதிக படிப்பு தேவையில்லை, எழுத படிக்க தெரிஞ்சால் போதும் சொல்லுவார். எழுத படிக்க எம்ஏபி எல்லாம் அது அடிஷ்னல் குவாலிஃபிகேஷனாக வேணால் வச்சுக்கொள்ள ஒழிய எழுத படிக்க தெரிஞ்சால் போதும். அடுத்து கதை எழுதுறதுக்கு நீ உலகம் பூரா சுற்றி அலையணுங்கிற தேவையில்லை. உன்னை சுற்றியுள்ள மனிதர்களை நீ உற்று கவனித்து எழுது, 1000 படைப்புகளை எழுதலாம். இதுதான் எனக்கு அவர் சொல்லிக் கொடுத்த இலக்கணமே தான். ஆக நாங்கள் முழுக்க முழுக்க எங்களுடைய கிராமங்களில் எங்கள் குடும்பங்களில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் எழுதிக்கிட்டு இருக்கோம். அவ்வளோதான். அது வந்து சமூகமாக மாறும், சமூக பிரச்சனையாக மாறும், உலகளாவிய பிரச்சனையாக போகுது. இப்போ எல்லாம் சொல்கிறாங்களே சாகித்ய அகாடமி விருது, சாகித்ய அகாடமி விருதுன்னு. அது இலக்கியத்திற்காக இந்திய அளவில் வழங்கப்படக்கூடிய மிக உயரிய விருது சாகித்ய அகாடமி விருது. வருஷம் ஒரு நபருக்கு கொடுப்பாங்க. ஒரு மொழிக்கு ஒரு நபருக்கு தான் கொடுப்பாங்க. இந்திய மொழிகள் 23 மொழியில் 23 பேருக்கு கொடுப்பாங்க. அவ்வளோதான். அது கொஞ்சம் கஷ்டம்தான் அதை வாங்குறது. அது 6 மாதமாக ப்ராசஸ் பண்ணி 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 போய் கடைசியில் 3 புத்தகத்தை தேர்ந்தெடுத்து அந்த 3ல் ஒன்று தேர்ந்தெடுத்து என்னென்னமோ நடக்கும். ரொம்ப ரகசியமாக வச்சுருப்பாங்க. இப்போ இந்த தடவை அந்த சாகித்ய அகாடமியே யுவ புரஸ்கார் விருதுன்னு ஒரு விருது கொடுக்குறாங்க. பால புரஸ்கார் விருதுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. பால புரஸ்கார் வந்து குழந்தைகளுக்காக எழுதுகிற எழுத்தாளருக்கு கொடுக்கக்கூடிய விருது. யுவ புரஸ்கார் வந்து 35 வயதுக்கு கீழ் உள்ள படைப்பாளிகள் எழுதக்கூடிய. இந்த தடவை யுவ புரஸ்கார் விருதுக்கு 3 ஜட்ஜில் நானும் ஒரு ஆள், நான் தான் தேர்ந்தெடுத்து கொடுத்தேன். இந்த தடவை அறிவிச்சாச்சு. இது மாதிரி சாகித்ய அகாடமிக்கும் வரும். இப்போ இந்த சமூக பிரச்சனைகளை எழுதும்போது வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்குல்ல, நீங்கள் நினைக்கிற மாதிரி எழுத்தாளர் வந்து பெரிய சந்தோஷமாகவும் இதாக இருக்கல. தினமும் அன்றாடம் மிரட்டப்படுகிறோம், தாக்கப்படுகிறோம், இருட்டடிப்பு செய்யப்படுகிறோம், அங்கீகாரங்கள் மறுக்கப்படுகின்றன. இத்தனையும் தாண்டித்தான் சமூக பிரச்சனை. ஏன்னா உண்மையை நாங்கள் எழுதும்போது உண்மை எழுதுகிறோம். இத்தனை எழுதித்தான் வர வேண்டியிருக்கு. உங்கள் முன்னால் நின்று உரையாற்றி கொண்டிருக்கின்ற இந்த தர்மன் 14 முறை ஜெயிலுக்கு போனவன். தெரிஞ்சுக்கிடுங்க. 14 முறை சமூக குற்றங்கள் செய்தல்ல, சமூகத்துக்காக போராடி அதிகபட்சமாக 44 நாட்கள் சிறைவாசம் அனுபவித்திருக்கிறேன். சிறைக்குள்ளே போன பிறகு சிறையில் என்ன நடக்குது அதெல்லாம் கதையாக மாற்றிடுவோம் நாங்கள். ஏன்னா நீங்கள் பார்க்குறது ஜெயிலே கிடையாது, ஜெயில் காம்பவுண்டை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. உள்ளே என்ன நடக்குது. அதனால் இப்போ இவன் இதெல்லாம் எழுதுறான்னு எங்களுக்கு கைது விட மாட்டான். ஏன்னா நாங்கள் வந்து உண்மையை எழுதிடுறோம். நீங்கள் ஜெயிலுக்குள்ளே நடக்குதுலாம் சொன்னோம்னா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. சந்தோஷமாக இருக்கிறார்கள் அங்கே இருக்கிறவங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாங்க. கொஞ்சம் கூட கவலையே கிடையாது. பாளையங்கோட்டை ஜெயிலில் இப்படி சுவரில் தண்ணி போகிறதுக்கு ஜன்னல் மாதிரி கம்பி வலை இருக்கும், தண்ணி போடுறது. அந்த கம்பி வலையை நைட்டில் கலட்டி உள்ளேருந்து அந்த கோதுமை சோறு அந்த இதெல்லாம் உள்ளேருந்து இங்கேருந்து இப்படியே வீசி 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 போட்டு வச்சுருவாங்க. பண்ணி உள்ளே வந்துடும் நைட்டில்.
அதை அடைச்சிடுவாங்க. பண்ணி அடித்து ஜெயில் சூப்பரனுடைய அனுமதியோட அங்கே உள்ள தண்டனை கைதிகள், ஆயுள் தண்டனை கைதிகள், அவங்க தான் அங்கே எல்லாம் ஆளினால், அவங்க வச்சதான் சட்டம், அவன் தான் நம்மளை அடிப்பான். மற்றவங்களெல்லாம் வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இவங்க 5 வருஷம் 10 வருஷம் அங்கே தண்டனை அனுபவிச்சிருக்கோம். எல்லாம் வறுவல் போட்டு சுக்கா வறுவல் போட்டு அங்கே கிடைக்காத சாராயம் எங்கேயும் கிடைக்காது. அவளை வேறு ஒன்றா உட்காந்து குடிக்கிறது தான் ஜெயில். இதெல்லாம் நாங்கள் வந்து எழுதுகிறோம். இதுதான் ஜெயில். இப்போவும் அப்படி தான், எப்பவும் அப்படி தான். யாரும் அங்கே திருத்தணும்னு நினைக்கவே கிடையாது. நீங்கள் இப்போ பேப்பரில் பாருங்கள், ஒரு கைதியை கைது பண்ணான்னா 4 பேர் வேறு ஊருக்காரனாக இருப்பான், வெவ்வேறு ஊரை சேர்ந்தவனாக இருப்பான். நீங்களாம் எங்கடா லிங்க் ஆனுங்க? ஜெயிலுக்குள்ளே தான் லிங்க் ஆனோம். அப்போ அங்கே என்ன ட்ரைனிங் நடக்கு? சமூக அவலங்கள். இது எல்லாத்தையும் இப்படியான விஷயங்களெல்லாம் நாங்கள் பதிவு பண்ணுறோம். என்னுடைய சூழ் நாவல், சாகித்ய அகாடமி விருது வாங்கிய இந்த நாவல் ஒன்றும் இல்லைங்க, 500 பக்கம், 600 ரூபா விலை. 47 நமக்கு பிரிட்டிஷ்காரர் சுதந்திரம் கொடுக்கும்போது வெறும் சுதந்திரத்தை மட்டும் கொடுக்கவில்லை, 39,640 கண்மாய்கள். இது வந்து அன்றைய பொதுப்பணித்துறை கணக்கு. 40,000 அம்மா, 6 லட்சம் கிணறுகள், தெப்பம், நீராவி, ஓடைகள், ஊரணிகள், சதுப்பு நிலங்கள், அது எல்லாம் சேர்த்து தான் சுதந்திரத்தை கொடுத்தான். அதெல்லாம் எங்கன்னு என் நூல் கேட்குது. அவ்வளோதான். இதெல்லாம் எங்கே? இப்போ அந்த கம்மாயெல்லாம் என்ன நிலைமையில் இருக்குது நீங்கள் பார்த்துருக்கலாம்ல. இதெல்லாம் எங்கே? அவ்வளோதான். இங்கே ஒரே கேள்வி தான். அதை விட அந்த நாவலில் ஒரு முக்கியமான கேரக்டர் பேர் மூக்காண்டி. அவனை எல்லாரும் மூக்கான்னு கூப்பிடுவாங்க. வேணா வந்துடுச்சா? அவன் தான் கம்மாய் புறம் கெடுத்தவன். வேணா பிடிச்சிருச்சா? எங்கள் ஊரில் அவனை மூக்கான்னு தான் நாங்கள் கூப்பிடுவோம். மூக்க மலை மூக்கின்னு கூப்பிடுவோம். எல்லாம் ஏடிய மூக்கி இன்றைக்கி என்ன வேலைக்கு போனேன்னு கேட்போம். வேணா எப்படி வருதுன்னு பாருங்கள். அவர் தான் பொதுப்பணித்துறை மந்திரியாக இருந்தார். நீ அவரைத்தான் எழுதியிருக்கேன்னு அடிக்க வரான். அடிக்க மட்டும் இல்லை, பொசத்தை தீய வச்சு கொளுத்துறா. மதுரை கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகையிடான். அவர் கொடுத்த வீட்டை பிடுங்குங்க, சாகித்ய அகாடமி ஒருத்தர் திரும்பி வாங்குங்க. சின்னத்துறைன்னு ஒரு கேரக்டர் அதில் வரும். அவர் தொண்டையில் புண்ணு வந்து செத்து போயிட்டாருன்னு எழுதியிருப்பேன். நீ யாரை சொல்கிற? தொண்டையில் யாருக்கு புண்ணு வந்துச்சு? ஏய் போடு அவனை. சுச்சி நாய்க்கர்னு ஒரு கேரக்டர் வரும். சுச்சி நாய்க்கர் அவர் குழந்தைகள்னு எழுதிட்டேன். வேணா எங்கெல்லாம் வந்து வளைச்சி வருது பாருங்க. அங்காள பரமேஸ்வரன் ஒரு கேரக்டர் வந்து எழுதியிருக்காங்க. இவன் வரான் சென்னைக்கு. நீ எங்கள் அம்மாவை தான் எழுதியிருக்காங்க. இவன் இத்தனை சிக்கல்களையும் அனுபவிச்சுட்டு தான் நாங்கள் எழுதிக்கிட்டு இருக்கோம். உடனடியாக அவங்களுக்கு சாதனை தட்டினா எல்லா விருதுகளும் வரும், எல்லா பாராட்டும் வரும். அது இல்லாமல் நம்ம சாதிக்கிறது இருக்கு பாருங்க, பெரிய விஷயம். அந்த மாதிரியான சமூக அவலங்கள் எல்லாத்தையுமே குணா பதிவு பண்ணியிருக்கிறார். அந்த மோட்டர் கதை சொன்னாங்கல்ல, அதில் போலீஸ் ஸ்டேஷனில் நடக்கிற அவலங்களெல்லாம் அப்படியே பச்சை வச்சு எழுதியிருக்கிறார். ஒரு திருட்டு கேஸை கொடுக்க போனோம்னா அங்கே என்ன நடக்கணும் உங்களுக்கு தெரியுமில்ல? பயங்கரம். கேஸ் எடுக்க மாட்டான். ஒரு சாராய வாரியை கூட்டிகிட்டு போனால் எப்போ போடுவோம், கூட அவனை கூட்டிகிட்டு போகணும். இல்லைன்னா அவங்க கேஸை மனுங்களை வாங்க மாட்டான். அவன் சொன்னால் கேட்பான், அவனுக்கு தான் சேர் போட்டு உட்கார வைப்பான். இந்த அவலங்களெல்லாம் அவர் நிறைய சமூக அவலங்களை முழுக்க பதிவு பண்ணியிருக்கிறார். அற்புதமான கதைகள், 18 கதைகள். இப்போ நான் இந்த நூல் வெளியீட்டு விழான்னு வச்சுட்டு 100 விமர்சன கூட்டம் பேசக்கூடாது. அதுக்கு தனியாக விமர்சன கூட்டம் வச்சு அதுக்குரிய ஆளுகளை வச்சு பேச சொல்லணும். இப்போ அந்த சார் நல்லாவே பேசினார். என்னால் எல்லாமே பேச முடியும். எல்லாமே படிச்சுட்டு தான் நான் வரேன்னு சொல்லி ஒத்துக்கிட்டேன். கதையெல்லாம் படித்தப்போ தான் வரேன்னு ஒத்துக்கிட்டேன். இல்லை வரமாட்டேன். எவ்வளவு பணம் கொடுத்தாலும் வரமாட்டேன். நான் சொல்லிடுவேன் தெளிவாக இருப்பான். அதிக பிடிச்சவன்ப்பான்னு சொல்லுவாங்க. ஆமாடா அதிக பிடிச்சவன் தான் போட. இதே மாதிரி தெரியும், எங்களை பற்றி தான் எழுதியிருக்க, உங்களை பற்றி எழுதிருக்கேன்னு சண்டைக்கு வரும்போது நான் அப்படியெல்லாம் வச்சு எழுதலைன்னு சொல்லுவேன். அதை மீறி நீ அப்படி தான் எழுதிருக்கல, சூடத்தில் சத்தியம் பண்ணுற ஆற்றி எழுதிக்க போடுவேன். போ என்ன செய்ய போகிற? முதல்ல கலெக்டர் ஆஃபீஸை முற்றுகை வச்சாங்க. கலெக்டர் சொல்லிட்டாரு, அவர் எழுத்தாளர் படைப்பாளி, எழுத்து சுதந்திரம் வந்து முக்கியமானது. நீ அதுக்கு மேலே கோர்ட்டில் கேஸ் போட அவர் நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்ட்டார். நீ கேஸ் போட்டு நான் வரேன் அப்படின்ட்டு. நான் இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள், சமூக அவலங்களை பூரா சித்தரித்து எழுதுறவன் தான் நல்ல படைப்பாளியாக இருக்க முடியும். சமூக அவலங்களுக்கு சால்ரா தட்டுகிறவன் இருக்க முடியாது. வேணா சில சலுகைகள் உனக்கு கிடைக்கலாம், அவ்வளோதான். நீ சால்ரா தட்டி இது மாதிரி லாபி பாடிட்டு இருந்தாலும் உனக்கு சில சலுகைகள் கிடைக்கும், சில விருதுகள் கிடைக்கும், அவ்வளோதான். அது தகுதியற்றவனுக்கு கொடுக்கப்படக்கூடிய விருதாக தான் அது இருக்கும்.
உண்மையான தகுதிகளோடு கிடைக்கக்கூடிய விருது தான் விருது, இல்லை கிடையாது. அடுத்து இன்னைக்கு இந்தியாவை பற்றி உலக நாடுகள், ஐக்கிய நாடு சபையெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் என்னதான் தொழில்நுட்பத்தில் வளர்ந்தாலும் சரி, ஏற்றுமதியில் வளர்ந்தாலும் சரி, தன்னிறைவு அடைஞ்சாலும் சரி, இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி அக்ரிகல்ச்சர் ஓரியன்டல் கண்ட்ரி தான். நான் சொல்லலை, புள்ளி விவரங்கள் சொல்லுது, ஐக்கிய நாடு சபை சொல்லுது. இந்தியா விவசாயத்தை அடிப்படையாக கொண்ட நாடு என்று சொல்கிறது. அதுதான் உண்மை. அடுத்த புள்ளி விவரம் சொல்கிறது, 60% 70% மக்கள் இன்னும் விவசாயத்தை நம்பித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக கிராமத்தில் இருக்கிறார்கள். இந்த விவசாயத்தினுடைய நிலை என்ன, கிராமத்து ஜனங்களுடைய நிலை என்ன, இதை பற்றி எத்தனை நாவல்கள் வந்திருக்கின்றன? ஒன்றும் கிடையாது. என்ன மாதிரி குணா மாதிரி ஒரு சில நாவல்கள் தான் வரும். மற்றெல்லாம் வேறு வேறு மாதிரியான எழுத்துக்கள் வந்துக்கிட்டு இருக்கும். அது நல்ல எழுத்து, பிள்ளை, அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். இந்த கிராமத்து ஜனங்களுடைய நசிஞ்சு போன இந்த விவசாயத்தினுடைய விவசாய சிக்கலாகி போனி நாசமாகி போன நவீன விவசாயம் என்ற பெயரில் கெட்டு போன அந்த விவசாயத்தை பற்றியெல்லாம் எழுதுவது யார் எழுதுவது? நாங்கள் தான் எழுதி கொண்டிருக்கிறோம். அபூர்வமாக ஒரு சிலர் பொழுது குணாமாரி பையங்க இல்லை, எனக்கு பிறகு எழுதுறதுக்கு ஆளே இல்லை. நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறேன், எல்லா இடத்துலையும் நான் பதிவு பண்ணுறேன். விவசாயம் பற்றி எழுதுவதற்கு, விவசாய தொழிலாளர் பற்றி எழுதுவதற்கு எழுத்தாளர்கள் உருவாகவில்லை. மதுரையில் இப்போ ஒரு பையன் ஐயனார் ஈடாடின்னு ஒரு பையன் எழுதி கொண்டிருக்கிறான். அடுத்து நம்முடைய வாழையூர் குணா எழுதிக்கிறான். ரொம்ப அபூர்வம். ஏன்னா தெரியாதது அவங்கள எழுதி சொல்ல முடியாது. ஒன்று அவர் அது ஒரு விஷயம் இருக்குது. கற்பனையில் எல்லாத்தையும் எழுதிடவும் முடியாது. கற்பனையில் எழுதினாலும் அது கற்பனையாக போயிடும். யதார்த்தத்தை உணர்ந்து பிரச்சனைக்கு உள்ளே போய் எழுதணும் இல்லையா? அப்படி எழுதினா போது தான் எழுத்து நிற்கும். ஒரு வேப்ப மரத்தை பற்றி ஒரு கதை எழுதியிருக்காரு, படித்து பாருங்கள். ஆலமரத்தை பற்றி ஒரு கதை எழுதியிருக்காரு. இதெல்லாம் யாராவது படிப்பாங்களா? இயற்கை பற்றிய கதைங்க அது. வெறும் மரத்தை பற்றிய கதை அல்லாது, இயற்கை பற்றிய கதை. இன்றைக்கி இயற்கையை எந்த அளவுக்கு நம்ம நாசமாகிக்கிட்டு இருக்கோம், அழிச்சிக்கிட்டு இருக்கோம். இயற்கையை உண்மையிலே யாரெல்லாம் பாதுகாத்துக்கிட்டு இருக்காங்க, இதை பற்றியெல்லாம் நம்ம எழுதணும். தாமிரபரணி உற்பத்தி ஆகக்கூடிய பொதிகை மலையினுடைய உச்சியிலே பழங்குடியின மக்கள் ஒரு திருவிழா நடத்துகிறார்கள் என்ற தகவல் எனக்கு வருகிறது. நான் அகில இந்திய வானொலி திருநெல்வேலிக்கு ரெக்கார்டிங் போயிருக்கும் போது அதுலேருந்து 2 பழங்குடிகளை ரெக்கார்ட் பண்ண கூட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க இந்த தகவல் எனக்கு சொல்கிறாங்க. ஒரு திருவிழா, அந்த திருவிழாவை பழங்குடிகள் இனங்கள் தவிர்த்து வேறு யாரும் பார்க்கக்கூடாது. வேறு யாரும் பார்த்தால் தன் சாவு சாவ மாட்டார்கள், வன் சாவு சாவார்கள். அவன் அப்படி ஒரு மித்தை உருவாக்கி வச்சுருக்கான். எனக்கு என்ன ஆசை, என்னைக்கு தான் சாக போகிறோம், அதுக்கு தன் சாவு சேர்த்தானே வன் சாவு சேர்த்தானே நான் பார்க்கணும். வேண்டான்னு சொன்னாங்க. நான் வந்தே தீர்வா அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு நடக்குன்னு சொன்னால் அதெல்லாம் அதில் சொல்லக்கூடாதுங்க, எழுதக்கூடாதுங்க. நிறைய இடங்கள் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். நான் சாவல் இன்னும் குறிப்பிட்ட ஒரு வருஷத்தில் ஒரு நாள், ஒரு மாதத்தில் ஒரு பௌர்ணமி அன்று அனைத்து பழங்குடியின மக்களும், மலை உச்சியிலே வாழக்கூடிய அனைத்து பழங்குடியின மக்களும் அங்கே கூடுகிறார்கள். அதை இயற்கையை நேசிக்கிறது எப்படி சொல்கிறேன். அப்படி கூடி முழு நிர்வாணமாக குழந்தைகள், பெண்கள், ஆண்கள், ஃபுல்லாக போதை, அவ்வளோ பேர் சாராயம் குடிச்சிருக்காங்க. இந்த கையில் கருப்பாக துணியில் கட்டிக்கிட்டு வௌவால் மாதிரி பறக்கிறது, வௌவால் மாதிரி மரத்தில் ஏறி தொங்குறது, வௌவால் மாதிரி இப்படி சுருண்டு கீழே படுத்துக்கிறது. விடிய விடிய பெரிய மத்தலாம் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. இவங்கெல்லாம் இந்த விளையாட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் திருவிழா, வேறு எதுவுமே கிடையாது. அப்போ நான் காலையில் விடிஞ்ச பிறகு அந்த பழங்குடியின தலைவர்கிட்ட போய் கேட்குறேன், தாத்தா இது என்ன திருவிழா இது? வௌவால் திருவிழா இல்லை, வௌவால் மாதிரி ஆடுறாங்க, இது பண்ணுறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியுது, எதுக்காக இதை செய்கிறாங்க அப்படின்னு கேட்டா அவர் சொல்கிறாரு, இந்த இருக்கக்கூடிய அந்த எஸ்டேட்டில் உள்ள இத்தனை மரங்களையும் நட்டு வளர்த்தது நீயா, உங்கள் அப்பறம் அவங்க தாத்தனா வௌவால்கள் பாரு. அந்த வௌவாலுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய முன்னோர்கள் செய்த அந்த திருவிழாவை நாங்கள் பின்பற்றுகிறோம். இதெல்லாம் நினச்சி பார்க்க முடியுமா? நம்ம பழங்குடிகளை பற்றி என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? வனத்தை அழிக்கிறவன், அசிங்கமானவன், பழங்குடியினம் படிப்பறிவில்லாதவன், காட்டான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம். அவனுக்குள்ள ஒரு அற உணர்வு, இயற்கையை நேசிக்கக்கூடிய ஒரு பாட்டி வேப்ப மரத்துக்குள்ள உறவை எழுதியிருக்காரு. அது ஈக்குவலான அந்த சம்பவம் இவர் எழுதியிருக்கிறார். அந்த கதை குணா எழுதியிருக்கிற கதை. அந்த வேப்ப மரத்துக்கு அந்த பாட்டிக்கு உள்ள ஒரு உறவு, அந்த ஆலமரத்துக்கு அந்த ஊர் மக்களுக்குள்ள ஒரு உறவு. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எழுதும்போது அந்த இலக்கியத்தை கொண்டாடணுமா வேண்டாமா? அப்புறம் மலையிலேருந்து கீழே இறங்கி வர்றேன். ஒரு பாட்டி
அந்த மலையில் கிடைக்கக்கூடிய சில பொருட்கள் பழங்கள் இதெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்காங்க ஒரு பாட்டியம்மா. அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு மரத்தில் பழங்கள் பழுத்திருக்கு. ஒரு பையன் வந்தான், இல்லை இதில் எனக்கு ஒரு பழம் பிடிங்கி கொடுறான்னு சொன்னேன். அவன் விறுவிறுன்னு ஏறினான். பழம் இல்லாத பகுதியில் ஏறினான். டே இந்த இருக்குடா 8 இடத்துல அங்கேயாண்டா போகிறேன்னா, சாரே இந்த மரத்தில் பாதி பறவைகளுக்கு நேர்ந்து விட்டுட்டு சாரே அதில் பாதி பிடிக்கக்கூடாதுங்கிறான். அவன் அடிக்கிற அடியை பாருங்கள். இல்லை அவங்களுடைய அற உணர்வை நான் சொல்ல வர்றேன். இதில் பாதி வர பறவைக்கு நேர்ந்து விட்டாங்களாம். அதை நம்ம தொடக்கூடாது சாரே. ஒரு சின்னவன் சொல்கிறான், நமக்கு இந்த பக்கம் சாரே பாதி. இப்படியெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துருப்பீங்களா? அப்புறம் அந்த பாட்டி சொல்கிறா, அப்பனே இந்த இப்படி இப்படி சொல்கிறான பாட்டி என்ன பாட்டி அப்படின்னா, அப்பனே இந்த வனத்தில் நமக்கு என்ன உரிமைப்பா இருக்கு? எட்டுறது கொம்பனுக்கு யானைக்கான், எட்டாவது பறவைக்கு, கீழே விழுந்தாத்தாப்பா நமக்கு. இவ்வளவு அற உணர்வுடன் வாழக்கூடிய பழங்குடி நமக்கு. இப்படியான விஷயங்களெல்லாம் நாங்கள் எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் சேகரித்து தான் நாங்கள் ஒரு படைப்பை உருவாக்குறோம். இப்போ மேதா பட்கர் போராடிக்கிட்டு இருக்காங்க, இயற்கை சூழலியலாளர். ஒரு பெரிய ஒரு அணைக்கட்டை கவர்மெண்ட் உருவாக்குது, இந்திய கவர்மெண்ட்டு. அதுக்காக பழங்குடியின மக்கள் எல்லாம் வெளியேற்றுறாங்க வனத்திலிருந்து. அவங்க வெளியேற முடியாதுன்னு சொல்கிறாங்க. எவ்வளவு பணம் கொடுத்தாலும் நாங்கள் வெளியேற மாட்டோம், அவங்க வீடு கட்டி தரங்க, என்னென்னமோ ஆசை வார்த்தைகள் சொல்லி பார்க்கலாம், இங்கே தான் இருப்போம் வனத்துக்குள்ளேன்னு சொல்லி அவர் பெரிய போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு. மேதா பட்கர் தலைமை தாங்கி நடத்திக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு மிலிட்ரி ஃபோர்ஸு, போலீஸு, பத்திரிக்கைக்காரங்க, டிவிக்காரங்கெல்லாம் அவங்க போகிறாங்க. இந்த வந்திருக்கான்னு தெரிஞ்சவொன்னே இந்த பழங்குடியின மக்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, ஓடி போய் ஆளுக்கு ஒரு மரத்தை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெண்கள்லேருந்து ஆண்கள் எல்லாரும் ஆளுக்கு ஒரு மரத்தை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ நிருபர்கள் கேட்காங்க, உங்களை வெளியேற்றத்துக்கு யார் வந்திருக்கா? மிலிட்ரி வந்திருக்கு, போலீஸ் வந்திருக்கு, அவங்கள போய் கட்டி பிடிக்கிறத விட்டுட்டு ஆளுக்கு ஒரு மரத்தை போய் கட்டி பிடிக்கிங்களே. அதுக்கு அவங்க சொல்லுகிற பதில், நாங்கள் இதயம் உள்ளவர்களைத்தான் கட்டி பிடிப்போம். பழங்குடியின மக்கள்கிட்ட உள்ள அசாத்தியமான அந்த பழக்க வழக்கங்களை நம்ம ஆய்ஞ்சி ஒரு படைப்பாக கொண்டு வந்தேன்னு சொன்னோன்னா மற்றவங்களும் அதை வியப்பாக பார்க்குற உண்மை. இப்படியான ஒரு அணுகுமுறையில் தான் அவங்க இன்னும் இயற்கையோடு சேர்ந்து அந்த வாழ்க்கையை வச்சுருக்கிறாங்க. நம்ம இன்றைக்கி இயற்கையை முற்றா புறந்தள்ளி இருக்கிற விளைவு என்ன? பருவமழை என்பது கிடையாது. இனிமேல் புயல் மழை தான் உண்டு என்று நம்மாழ்வாரியார் சொன்னார்களோ அதான் நடக்கும். பருவமழை கிடையாது. கரெக்டாக ஆடிப்பட்ட தேடி விதை, மழை வந்துடும், விதைக்கலாம், இப்போ வெள்ளாமை வந்துருக்கிற நம்பிக்கைலாம் கிடையாது. புயல் வந்தால் உனக்கு நீ மழை உண்டு, அது சீரழிச்சிட்டு போனாலும் உண்டு. இப்படி தான் காலங்கள் மாறிக்கிட்டு இருக்குது. காரணம் இயற்கையை சீரழிக்கிறது காரணம். போன வாரம் பள்ளிக்கரணையில் கோர்ட்டு தடை பண்ணியிருக்கு, படிச்சிருப்பீங்களா நீங்கள் எல்லாரும். பெரிய மல்டிநேஷனல் நிறுவனத்திட்ட கோடிக்கணக்கான ரூபாய் வச்சு கட்ட சொல்லிட்டான். சதுப்பு நிலம்னா அவங்களுக்கு என்னென்னு தெரியுமாமோ? தெரியும். என்ன பண்ணி சொல்கிறீங்க? அந்த உணரணும். இயற்கைனா என்ன, இயற்கையினுடைய பேலன்ஸ் தவறும் போது என்னென்ன நடக்கும், இதை எப்படிலாம் தெரியணும். சமீபத்தில் என்னுடைய ஒரு முகநூல் பதிவை மேற்கோள் காட்டி மதுரை ஹைகோர்ட்டில் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய நீதியரசர் ஜி.ஆர். சாமிநாதன் அவர்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொன்னார். 11 பக்கம் தீர்ப்பு, 9 பக்கம் ஆங்கிலம், 2 பக்கம் என்னுடைய முகநூல் பதிவு. அது ஐபிசிக்குள்ளே போயிடுச்சு. இப்போ என் முகநூல் பதிவு வந்து இந்திய தண்டனைக்குள்ளே போயிடுச்சு, சட்டத்துக்குள்ளே போயிடுச்சு. நான் என்ன பண்ணுவேன்னா 1 மணிக்கு மேலே தூண்டில் போட போயிடுவேன். காலையில் 6 மணிக்கு எழுத உட்காருவேன், 1 மணி வரைக்கும் எழுதுவேன். 1 மணி பிறகு மண்டை காஞ்சிடும். குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு தூண்டில் பரும்பு எடுத்துகிட்டு ஏதாவது ஒரு குளத்துல போய் உட்காந்துருவேன். தூண்டில் போடுறது, மீன் பிடிச்சி ஆட்டியா கொடுத்துட்டு வந்துடுவேன். எனக்கு நீங்கள் இப்போ தூண்டில் போடுதாரு அப்படின்னு நினைக்கலாம், ஆனால் நான் தவம் இருக்குங்கிறது எனக்கு தான் தெரியும். போன இரவு எழுதுனது, காலையில் எழுதுனது, நாளைக்கு எழுத போகிற பாத்திரங்கள்லாம் என் கூட இருப்பாங்க. அதை நாங்கள் உட்காந்து இருப்பேன். அப்படி ஒரு நாள் இருக்கும்போது ஒரு பெரியவர் கரையில் நின்று என்னை கும்பிட்டார். என்னையா அப்படின்னா, ஐயா என் பேர் கிருஷ்ணகோனார். சரியா, கிடையை மாடுகள் மேய்க்கிறவங்க கமுதி ராமநாதபுரத்தில் இருந்து சிவகிரி வரைக்கும் நாங்கள் வந்து மாடுகளை ஓட்டி அந்தந்த ஊரில் கிடை போட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன் வரும்போது 4 மாதம் ஆயிரும். இல்லையா, என்ன விஷயம்னு சொல்லுங்கள். ஒரு 180 மாடுகள் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, இந்த கம்மாயில் தண்ணி ஒடிக்க விட்டுக்கலாமான்னு கேட்டார். இது கவர்மெண்ட் கம்மாயா, இதில் தண்ணி ஒடிக்க விடுறதுக்கு என்கிட்ட எது கேட்குறீங்க அப்படின்னு அவர் சொன்னார். கிடையாது, எல்லா கண்மாய்களையும் கட்சிக்காரர்கள், கரைவேட்டிக்காரர்கள் குத்தகைக்கு எடுத்துருக்கேன்னு சொல்லி ஆக்கிரமிச்சுக்கிட்டு இருக்காங்க. மீன் வளர்க்குறாங்க, மாடு தண்ணி ஒடிக்க போச்சுன்னா காசு கேட்குறாங்க, அல்லது நாயை விட்டு ஏறி விடுறாங்க.
மீன் நல்லா வளரணுங்கிறதுக்காக ஊரில் உள்ள அத்தனை கழிவுகளையும் கொண்டு வந்து கம்மாயில் போடுறாங்க. தான் விரும்பிய நேரம் மீன் பிடிக்கணுங்கிறதுக்காக தண்ணியை வெளியேற்றுறாங்க. எந்த விவசாயம் அதை கேட்க முடியல. அப்படி தான் செய்து நான் ஏலத்துக்கு எடுத்திருக்கேன் அப்படி சொல்கிறாரு. அடுத்து ஒன்று சொன்னார், கொக்கு போன்ற நீர்வாழ் பறவை, கொக்கு, உள்ளான், சிறகு, இந்த மாதிரி நீர்வாழ் பறவைகள் இருக்கும்ல, அந்த பறவைகள் ஒரு மீனை பிடிச்சி திங்கக்கூடாதுன்னு சொல்லி பட்டாசு வச்சு விரட்டுறாங்கன்னு சொன்னார். எவ்வளோ கொடூரமான விஷயம். எனக்கு அவர் சொன்னதை கொஞ்சம் கிரகிக்க முடியல. என்னுடைய முகநூல் பதிவில் நான் அதை போட்டேன். எல்லாம் போட்டுட்டு சைபீரியாவில் இருந்து, ரஷ்யாவில் இருந்து குளிர்காலத்தை போக்குவதற்காக மைக்ரேஷன் ஆகி நம்ம தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய நிறைய பறவைகள் உண்டு. வலசை வரக்கூடிய பறவை, வலசை பறவைகள். அப்படி வரக்கூடிய ஒரு பறவை பல்லாயிரம் மைல்கள் கடந்து பறந்து வருது. தன் பசிக்காக ஒரு கெண்டை மீனை கூட பிடிச்சு உண்ணக்கூடாதுன்னு சொல்லி பட்டாசு வச்சு விரட்டினால் அது நம்மை பற்றி என்ன நினைக்கும்? வாடிய உயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் வள்ளலார். காக்கை குருவி எங்கள் ஜாதி பாரதியார். யாதும் ஊரே யாவரும் கேளீர் கனியன். இப்படியான ஆட்களெல்லாம் வாழ்ந்த இந்த பூமியிலே ஒரு பசிக்காக ஒரு மீனை பிடித்து உண்பதற்கு எனக்கு உரிமை இல்லையான்னு சொல்லி நம்மளை பார்த்து காரி துப்பாதா அப்படின்னு சொல்லி அந்த பதிவை போட்டேன். என்னுடைய முகநூல் பதிவுகள் கிட்டத்தட்ட ஒரு 40-48 பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. மதிப்பிற்குரிய நீதியரசர் ஜிஆர் சாமிநாதன் அதை பார்த்துருக்கிறார். அந்த நேரம் தேனியிலேருந்து ஒரு வழக்கு அங்கே நடக்கு, கம்மாய்பட்டி வழக்கு. இவர் தீர்ப்பு சொல்லணும். தீர்ப்பில் என்ன எழுதுறாருன்னா, சாகித்ய அகாடமி வின்னர் ரைட்டர் மிஸ்டர் சோ தர்மன் செட் அப்படின்னு போட்டு இந்த கண்மாய்களை எல்லாம் நம்முடைய ராஜாக்களும் மன்னர்களும் ஜமீன்தார்களும் யாருக்காக உருவாக்கினார்கள்? ஒரு கொஸ்டின் போடுறாங்க. பொதுமக்களுக்காக உருவாக்கினார்கள், பொது பயன்பாட்டுக்காக உருவாக்கினார், தனி மனிதனுக்காக உருவாக்கவில்லை. ஆகவே சொல்கிறாரு, இந்த இப்போது இருக்கக்கூடிய ஏல நடைமுறையை நான் ரத்து செய்கிறேன். டிஸ்மிஸ் பண்ணிட்டார். ரத்து, இப்போ இருக்க சட்டத்தை ரத்து செய்கிறேன். புதிய ஏல நடைமுறையை உருவாக்கு, பொதுமக்களுக்குரிய உரிமையை நிலைநாட்டு. கால்நடைகளையோ பறவைகளையோ பொதுமக்களையோ கமாய்க்கு வருகின்ற போது யாராவது துன்பப்படுத்தினால் அவன் மீது கிரிமினல் ஆக்டிபடி குற்ற நடவடிக்கை எடுத்து ஜட்ஜ்மெண்ட் சொல்லிட்டார். இப்போ கம்மா ஊரா ஏழை விடாமல் கிடக்கிறது என்னால் தான் கிடைக்குது. எந்த கம்மா ஏழை விட முடியாது. புதிய நடைமுறையை உருவாக்கிட்டு இருக்காங்க. இதற்காக கமுதி, ராமநாதபுரம், மதுரை, மேலூர் போன்ற இடங்களில் உள்ள மாடு வளர்ப்போர் சங்கத்திலேருந்து எனக்கு ஒரு பெரிய பாராட்டு கூட்டம் வச்சாங்க. என்னென்னாட்டா, இதுக்காக தான் நாங்களும் கேஸ் போட்டிருக்கோம், ஆனால் அது 5-6 வருஷமாக நீண்டுக்கிட்டே இருக்குது. உங்களுடைய ஒரு முகநூல் பதிவு அது சாத்தியமாக்கிடுச்சு, எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நாங்கள் இப்போ என்ன சொல்ல வர்றோம் அப்படின்னா, நீங்கள் தினமும் அன்றாடம் பார்க்கின்ற, கேட்கின்ற, உணர்கின்ற விஷயங்களை உங்களுடைய முகநூல் தளத்தில் நீங்கள் பதிவிடுங்கள். நீங்களே ஒரு படைப்பாளி ஆவதற்கான மிகச்சிறந்த வழி அதுதான். அது ஒரே நேரத்தில் உலகம் முழுக்க போயிடுது. நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை பதிவு பண்ணினா நிச்சயமாக அது ஒரு 100-200 பேர் அது திருத்தும் வைக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் இப்போ எல்லார் வீட்டில், உங்கள் வீட்டில் தொலைக்காட்சி எல்லார் வீட்டிலும் இருக்குது, இல்லாத வீடே கிடையாது, இருக்குல்ல? அந்த தொலைக்காட்சியில் பார்க்கக்கூடிய அத்தனை நிகழ்ச்சியும் நீங்கள் பார்க்குறீங்க. அது நல்லது கெட்டதுக்கு கூட நம்ம போக வேண்டாம். எத்தனை பேர் தொலைக்காட்சி நிலையங்களுக்கு லெட்டர் எழுதியிருப்பீங்க? சொல்லுங்கள் சொல்லுங்கள். இப்போ ஒரு புத்தகத்தையே நீங்கள் படிச்சுட்டு ஒரு படைப்பாளியை நீங்கள் கான்டாக்ட் பண்ணணும்னு எத்தனை பேர் நினச்சிருக்கீங்க? இதெல்லாம் நீங்கள் செய்யணுங்க. சமூகத்தில் எப்படி கூடி ஒரு படைப்பாளியே 18 கதையில் எழுதியிருக்காரு, நீங்கள் 200 ரூபா கொடுத்து வாங்குறீங்க, படிக்கிறீங்க, நல்லா இல்லை, அவரை கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. என்னையா புத்தகம் எழுதியிருக்கா பேசணும். இதெல்லாமே செய்ய மாட்டேன் அப்படின்னா எப்படி? நல்லா இருக்கே பாராட்டுங்க. இப்போ ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சி வருது, அதில் ஒரு விதவை பெண், 2 குழந்தைகள், வாழ முடியாமல் அந்த 2 குழந்தைகளோட தற்கொலை பண்ணிக்கிறான்னு ஒரு சீன் வைக்கிறான், நிறைய வைக்கிறான். இதை நீங்கள் பார்க்குறீங்க, உடனடியாக நீங்கள் பேப்பர் எடுங்க. எந்த காலத்தில் உள்ள கதை இது? இந்த காலத்தில் ஒரு பெண்ணால் தனித்து வாழ முடியாதா? நிச்சயமாக முடியும்.
சாதாரண 4 வீடுகள் பாத்திரம் கழுவி 2 பிள்ளைகளையும் படிக்க வச்சு கவர்மெண்ட் வேலை வாங்கின எங்களுடைய ஊரில் வந்து பார் எத்தனை பெண்களை என்னால் காட்ட முடியும். இப்படி பழமையான கருத்துக்கள் உள்ள தொடரெல்லாம் நீ ஒளிபரப்பினால் உன்னுடைய நிகழ்ச்சியை நாங்கள் புறக்கணிப்போம். எழுதுங்க, இல்லை பாராட்டி எழுதுங்க. யாரும் எதுவுமே எழுது. ஒரு இலக்கியத்திற்கும் ஒரு படைப்புக்கும் உங்களுக்குமான தொடர்பு என்ன? நீங்கள் ஒரு 4 லெட்டர் நல்ல லெட்டர் எழுதுங்க. நீங்கள் எழுதுங்க, நீங்கள் அறியப்பட்ட நேயராக வாசகராக மாறுவீர்கள். ஏன்னா எல்லா லெட்டர்களையும் படிப்பதற்கான ஒரு விங்க் அங்கே உண்டு. பத்திரிக்கை அலுவலகங்களையும் உண்டு, தொலைக்காட்சி நிலையங்களையும் உண்டு. நீங்கள் அதுக்கப்புறம் சரியான விமர்சனாக இருந்தால் தீபாவளிக்கோ பொங்கலுக்கோ தீர்த்தத்துக்கோ ஒரு நிகழ்ச்சிக்கு உங்களுக்கு அவன் கூப்பிடுவான். உங்களை ஒரு நிகழ்ச்சி பொதுமக்களுக்காக ஒரு வாழ்த்து நிகழ்ச்சி வச்சுருக்கோம், நீங்கள் வாங்க 10 நிமிஷம் பேசுங்க, உங்களை அவன் கூப்பிடுவான். நீங்கள் எதையுமே செய்யாமல் எந்த கருத்தையுமே வெளியிடாமல் பேசாமல் உட்காந்துருந்தா எப்படி? நான் கேட்குறேன், உங்களுக்கு எழுதி படிக்க தெரியாதா? பேனா பேப்பர் இல்லையா? நான்லாம் பக்கமாக வைவேன். பத்திரிகைகளுக்கும் சரி தொலைக்காட்சி நிலையங்களுக்கும் சரி பக்கமாக எழுதுவேன். எனக்கு எல்லாத்துக்கும் தெரியும், ஊரும் தெரியும், பேரும் தெரியும், ஆளும் தெரியும். நீங்கள் இப்படியெல்லாம் உள்ளே எத்தனை நாளைக்கு நீங்கள் பார்வையாளராகவே இருக்க போகிறீங்க? பங்களிப்பாளராக எப்படி மாறுறது சொல்லுங்கள். வீட்டில் ஒரு சின்ன நூலகங்கள் வைங்கள். உங்களுக்கு தக்கன உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்களை நீங்கள் வாங்கி வைங்கள். நீங்கள் படிக்க விட்டாலும் உங்களுடைய பேரன் பேத்தி படிப்பார்கள். அது அழியாத சொத்து, அறிவு சொத்து. அது அதையும் நாங்கள் செய்ய மாட்டோம். இப்படிதான் அடுத்த தலைமுறையை நீங்கள் எப்படி உருவாக்குவீர்கள் என்று நான் கேட்குறேன். நமக்கு பங்கு இல்லையா? பெற்றோர், தாத்தா பாட்டி பெற்றோர்களுக்கெல்லாம் வந்து பங்கு இல்லையா? பிள்ளைங்களை வாசிப்பு நோக்கி நீங்கள் திருப்பி விட்டால் உங்களுடைய பாதி வேலையை உங்களுக்கு குறைஞ்சி விடும். செல்ஃபோனை அவன் நோண்ட மாட்டான். விளையாட்டு நுண்கலைகள், பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நுண்கலைகள், இந்த விளையாட்டு வந்துடும், சங்கீதம் வந்துடும், டான்ஸ் வந்துடும், ஓவியம் வந்துடும், இலக்கியம் வந்துடும். இந்த மாதிரி கலைகளில் அவனுக்கு ஒரு ஆர்வத்தை நீங்கள் உருவாக்கி விட்டால் அவனுடைய வளர்ச்சியை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. அவன் மிக உயர்ந்த இடத்தை அடைவான். எந்த கெட்ட சோழிக்கு அவன் போக மாட்டான். புருஷத்தை கையில் எடுப்பான், ஓவியத்துவான், ப்ரெஸ்ஸை கையில் எடுப்பான். ஒரு அவுட்ஸ்டாண்டிங் பர்சனாக வந்துடுவான் பையங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் முன்னோடிகளாக வழிகாட்டிகளாகத்தானே இருக்கணும் இல்லையா? சரி, அடுத்து இப்போ நான் கட்டுரைத்தன்மைன்னு சொன்னேன் இல்லையா? இந்த கட்டுரைத்தன்மை இல்லாமல் ஆர்ட் கலையாக மாற்றுவது எப்படி அப்படின்னா அது கொஞ்சம் சிரமம். குணாவனுடைய சில கதைகளில் கட்டுரைத்தன்மை நிறையா இருக்குது. அதாவது விவரணைகள் நிறையா இருக்குது. அது ஒரு பேப்பர், தினத்தந்தி பேப்பர் நியூஸை படித்த மாதிரியான ஒரு சம்பவ கோர்வைகளை அவர் அப்படியே சொல்லியிருக்கிறார். அதை வந்து அது எப்போ வரும்னா அவர் எழுதி 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 பழகுன்ற போது அது ஆர்ட்டாக மாறக்கூடிய தன்னால் அது வந்துடும். அது உடனடியாக வராது, தன்னால் வந்துடும். இப்போ புதுமைப்பித்தன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு ரைட்டர், மிக சிறுகதையினுடைய சாம்ராட்டு புதுமைப்பித்தன், திருநெல்வேலிக்காரர் தான். அவர் ஒரு கதையில் ஒரு இடத்துல எழுதுகிறாரு, ஒரு குழந்தைய பற்றிய கதை. வாய்க்காலில் தண்ணீர் ஓடிக்கொண்டு இருந்தது. குழந்தை தன்னுடைய கால்களை அந்த தண்ணீருக்குள் முக்கி முக்கி விளையாடியது. தண்ணீருக்குள் முக்கி வெளியே எடுக்கின்ற போது அது காலில் அணிந்திருந்த கொலுசு சூரிய ஒளிப்பட்டு மின்னியது. இப்போது குழந்தை தன்னுடைய கால்களை தண்ணீருக்குள்ளேயே முக்கி வைத்து கொண்டது. இதுவரைக்கும் எல்லாரும் எழுதிடலாம், நான் எழுதிடலாம், நீங்கள் எழுதிடலாம், எல்லாரும் எழுதிடலாம். அடுத்த வரி தான் எழுத்தாளருடைய வரி. ஆர்ட்டா எப்படி மாறுது பாருங்க. குழந்தை தண்ணீருக்குள் கால்களை முக்கி வைத்து கொண்டது. அப்புறம் என்ன? ஆனானப்பட்ட சூரிய பகவான் குழந்தையின் கால் தரிசனத்துக்காக காத்திருந்தார். எங்கே போய் நிற்கிறாங்க? இது ஆர்ட்டு. இப்படி பஞ்சு வைக்கும் போது தான் அது கவனிக்கப்படக்கூடிய எழுத்தா மாறும். யார் வெயிட்டிங்? அந்த இப்படி சொன்ன உடனே அந்த குழந்தையினுடைய அந்த பிஞ்சு கால், அந்த மெது பாதம், அந்த ரத்த சிவப்பு, அது அணிஞ்சிருக்கிற கொலுசு, வெயிட்டிங் ஃபார் சைல்டு சூரியன், சன். சூரியன் வந்து அந்த குழந்தையினுடைய காலை தொட்டு கும்பிடுறதுக்கு தரிசனத்துக்கு காத்திருந்தாருன்னு ஒரு வரியை போடுவார் பாருங்க. அப்படியே முயல் புள்ளரிச்சு போயிடும். அதுதான் புதுமைப்பித்தன். அடுத்து மா அரங்கநாதன் ஒரு எழுத்தாளர். இப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜாக இருக்கார்ல, இங்கேருந்து போனார்ல ஹைகோர்ட்லேருந்து, அவருடைய அப்பா. அவர் ஒரு கதையில் எழுதுகிறார். இப்போ மத நல்லிணக்கத்தை பற்றி பேசணுன்னா மணிக்கணக்காக எல்லோரும் பேசுவாங்க. மத நல்லிணக்கத்தை பற்றி பேசுவாங்க. எல்லா மதமும் எம் மதமும் சம்மதம், எல்லாரும் ஓடுற உடம்புல ஓடுற ரத்தம் எல்லாம் சொல்லுவாங்க. ரைட்டு அதை சொல்ல முடியாது, ரைட்டு சொல்லக்கூடாது. அவர் எழுதுகிறார், சிலுவையில் தொங்கிய ஜீசஸை வழிபட்டு கொண்டிருந்த முத்துக்கற்பனை ஜன்னல் வழியாக ஃபாதர் பார்த்துட்டார். நேரடியாக வந்து யாரப்பா நீ என்றார். ஃபாதர், என்னுடைய பேர் முத்துக்கருப்பன்,
நான் சுசீந்திரத்தில் தாழ்மலையானை தரிசித்துக் கொண்டிருந்தேன். அங்கே எனக்கு கர்த்தர் காட்சி தந்தார். நேரடியாக கோட்டாருக்கு வந்து விட்டேன் ஃபாதர் என்றான் முத்துக்கருப்பன். அப்புறம் சொல்கிறாரு ஃபாதரு, அப்படி என்றால் நீ இனிமேல் தரிசிக்க வேண்டியது தாழ்மலையானை அல்ல, ஜீசஸைத்தான். இனிமேல் நீ கும்பிட வேண்டியது இது தாழ்மலையான் கிடையாது, இயேசுவை தான் நீ இனிமேல் கும்பிடணும் அப்படின்னு ஃபாதர் சொல்கிறாரு. முத்துக்கருப்பன் சொன்னான், இங்கே ஜீசஸை கும்பிட்டு கொண்டு இருக்கும்போது எனக்கு தாழ்மலையான் நல்லவா தெரிகிறார். முடிஞ்சதா? மத நல்லிணக்கம் எப்படி கொண்டு வரேன் பாருங்க, பகடியோட. இது ஆர்டாமர். அதே மாதிரி நான் சில கதைகள் இந்த வேலையெல்லாம் நிறையா பண்ணுவேன். இப்போ எழுத்து வந்து கவனிக்கப்படக்கூடிய எழுத்து. நீங்கள் 45 வருஷத்தில் 78 சிறுகதை தான் எழுதியிருக்கேன். ஒரு வருஷத்துக்கு 2 கதை கூட எழுதல். நான் அந்த 78 கதைகளும் பல்வேறு மொழிகள் எல்லாம் மொழி மாற்றம் செய்யப்பட்டு எப்படியோ போய்கிட்டு இருக்குன்னு வைங்க. நான் இந்த வேலை நிறையா செய்வேன். அது செய்யும்போது அவருடைய எழுத்துக்கெல்லாம் முழுமையடையும், இன்னொரு வேறு ஒரு பார்வைக்குள்ளே போகும். வீரப்பன் கைதாகாமல் இருக்கும்போது வனகுமாரன் ஒரு கதை எழுதுனேன். என்னை கைது பண்ணிட்டாங்க. வீரப்பனை கைது பண்ணல, என்னை கைது பண்ணிட்டாங்க. அது இந்தியா டுடேயில் வந்துச்சு. ஹிந்து இங்கிலீஷ் பத்திரிக்கையில் மொழிபெயர்த்தாங்க. 3ஆம் நாள் கியூ பிராஞ்சிலேருந்து போலீஸ் வந்தாங்க. ஸோ தர்மன் யாருவே நான் வந்தோடனே வேதான் நான் தான் சார்ண்ணே. வனகுமாரன் கதை எழுதுந்து நான் தான் சார். அப்படியா? எந்திரி. எதுக்கு சார்? எந்திரிவே, ஐயா கூப்பிட்றாருன்ட்டான். 3 நாள் விசாரிச்சாங்க. போனவொடனே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனவொடனே லியோன்னு சொல்லி ஒரு எஸ்ஐ கியூ பிரான்ச் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே போனவொடனே சரி மரியாதையாக சொல்லி உனக்கு வீரப்பனுக்கு எப்படி லிங்க்கு அப்படின்னா, எப்பா நான் கரசக்காட்டில் இருக்கேன், அவன் எங்கே இருக்கான்? சத்தியமங்கலம் காட்டில் இருக்கான். நான் அவனை பார்த்ததும் இல்லை, பேசுனதும் கிடையாது. பார்த்தது பேசுனது இல்லையா? இவ்வளோ தத்ரூபமாக கதை எழுதியிருக்கா சார்? அது கதை தானே, கதை தான் எழுதியிருக்கேன். இல்லையா, அவங்க கூட இல்லாமல் இப்படியெல்லாம் எழுத முடியாது அப்படின்னு மரியாதையாக சொல்லிட்டானா மரியாதை, இல்லைன்னா மரியாதை கெட்டு போகும். சரி, வனகுமாரன் பேர் வச்சிருக்கியா, அதுக்கு என்ன அர்த்தம்? வனகுமாரனா வனத்துக்கு அதிபதி, வனத்தை காப்பவன், வனத்துக்கு உரிமை உள்ளவன் அப்படின்னு சொன்னேன். எலும்பு ஒரிஞ்சு போகும் உனக்கு. அவர் வந்து கிறிஸ்தவர், அந்த லியோ எஸ்ஐ. நான் சொன்னேன், சார் உங்கள் சாமி ஜீசஸ் மனுஷகுமாரன்னு சொல்லுது இல்லையா சார், அது மாதிரி அவரை வனகுமாரன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னேன். இப்படியே பேசிகிட்டு இருந்தேன். 3 நாள் பெரிய சங்கடம் அதை பற்றி. அந்த வனகுமாரன் கதையில் நான் ஒரு வரி எழுதுதான் உங்களுக்கு சொல்ல வர்றேன். இப்போ வேறு 3 நாள் கழிச்சு டம்மி பிசுன்னு போய் சொல்லிட்டேன், அது வேறு விஷயம். அதில் என்ன எழுதுவேன்னா, இப்போ வனத்தை பற்றி உங்கள்கிட்ட ஒரு கட்டு எழுதுச்சுன்னா உங்களால் எல்லாராலையும் முடியும். வனம் என்றால் அடர்ந்த மரங்கள் இருக்கும், திசைகள் தெரியாது, சூரிய ஒளி படாது, பயங்கரமான மிருகங்கள் இருக்கும். இப்படிலாம் எழுத முடியும், எல்லாராலையும் எழுத முடியும். அது இருக்கிற வனம். ஒரு ரைட்டர் உருவாக்குற வனம் கிடையாது அது. அது வந்து விஷுவல், ஒரு கேமராவினுடைய வனம் அது. ஆனால் ஒரு ரைட்டர் புதுசாக ஒரு வனத்தை உருவாக்கணும். நான் அதில் ஒரு வனத்தை 2 வரியில் உருவாக்கியிருப்பேன். புலி வேட்டைக்காக நீ 100 முறை வனத்திற்குள் போயிருக்கலாம், 1 முறை கூட புலியை பார்க்காமல் திரும்பி இருக்கலாம். ஆனால் 100 முறையும் புலி உன்னை பார்த்துருக்கும், உன் மேனியின் வாசனையை நுகர்ந்திருக்கும். இதுதான் நான் உருவாக்குற வனம். நீங்கள் இந்த வரியை படிச்சுட்டு என்னைக்கு வனத்துக்குள்ளே போனாலும் புலி நம்மளை பார்க்குதோ என்ன, ஒரு பீதிய பயத்தை உருவாக்க வச்சிங்களா அந்த வரி. இப்படி தான் எழுதணும் ரைட்டரு. அந்த வளத்தை இருக்கிறது எழுதுறது அது விஷுவல் பத்திரிகை நிறுவனுடைய வேலை. ஒரு ஆர்ட் கிரியேட்டிவ் ரைட்டருடைய வேலை வந்து இதை அப்படியே மாற்றணும். சில சம்பவங்களை அப்படி எழுதும் போது தான் படிக்கிறவங்களுக்கு அப்படியே கப்புன்னு ஒட்டிக்கணும். இப்போ சூழ்நாவில் கொப்ளாயின்னு ஒரு கேரக்டர், கொப்ளாய் ஒரு கிளவி, அவளுக்கு குழந்தை இருக்காது. ஒரு பையனை எடுத்து வளர்ப்பா. அவன் அடிக்கடி கோச்சிட்டு இங்கே வந்துடுவான், மெட்ராஸுக்கு வந்துடுவான். பிறகு 1 வாரம் கழிச்சு அங்கே வந்துடுவான். அவங்க 2 பேத்துக்குள்ள ஒரு சின்ன உரையாடல் வச்சுருப்பேன். ஏன்னா எங்கே போனேன்? மெட்ராஸுக்கு போனேன். மெட்ராஸுக்கு போனது சரி, அங்கே என்ன செஞ்சா? போய் வேலை செஞ்சேன். வேலை செஞ்சியா? சரி வேலை செஞ்சது சரி, சாப்பாட்டுக்கு என்ன பண்ணேன்? சாப்பாட்டுக்கு ஹோட்டல் கடையில் துட்டு கொடுத்தா சோறு போட போகிறான், சாப்பிட்டேன் அப்படின்னு அவன் சொல்லிடுவான். அவள் கிராமத்துக்காரி, அந்த நம்ம அமராவதி அம்மா மாதிரி கிராமத்திலேயே இருந்து அந்த இதுகளை கால்நடைகள் அது கூட பழகுன அந்த பாட்டி சொல்லுவாள், துட்டு வாங்கிட்டாடா பாய் போய் சோறு போடுறான், அந்த ஊர் வேணுமா? ஏன்னா சாப்பிட்ற சோத்துக்கா துட்டு வாங்கினா? இல்லை நெசம் சொல்கிறியா பொய் சொல்கிறியா? போகிறக்கு வரக்கலாம் எடி எங்கே வா, இந்த பையன் என்ன சொல்கிறான்னு எங்கோ ஒரு ஊரில் துட்டு வாங்கிட்டு சோறு போடுறாங்க. இதெல்லாம் நிற்கும் அப்படியே போய். இது கிராமத்தில் உண்மையான கதை அது. ஏன்னா ஒரு காலத்தில் நம்முடைய தாத்தாக்கள் பாட்டிகள் அப்படித்தானே இருந்தார். எல்லாருடைய தாத்தாக்களும் பாட்டிகள் அப்படித்தாங்க. சாப்பாடு பிரச்சனையே கிடையாது. எந்த நேரமும் வீட்டில் சோறு இருக்கும். எந்த நேரம் ஒரு விருந்தாள் வந்துட்டாங்கன்னா அந்த விருந்து உபசரிப்பு இருக்கு தெரியுமா?
சாப்பிடாம கை நினைக்காம போகாதீங்க. ஏன் காலில் சுடுதண்ணியை ஊற்றுணுமா நிற்கிங்க, சாப்பிட்டு தான் போகணும், பசி அமைத்தி தான் போகணும். அப்படியெல்லாம் உபசரித்த ஒரு காலம். அதுக்கப்புறம் சாப்பிடாம போயிட்டா கூட ஒரு 3 மாதம் கழிச்சு அவர் பார்த்தா கூட வேறு எதையும் பேச மாட்டேன், பாப்பா அன்னைக்கு போய் சாப்பிடாம போயிட்டிய, இதைத்தான் சொல்லுவாங்க. இப்படி இருந்த நம்முடைய தாத்தா பாட்டிகள் காலம் இன்றைக்கு மாறி இப்போ இங்கே பாலசுப்ரமணியம்னு சொல்லி ஒரு சிவில் இன்ஜினியர் இருக்கார், என்னுடைய நண்பர். அவர் என்கிட்ட ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. புதுசாக வீடு கட்ட வரக்கூடிய பிளான்களில் சமையலறை வேண்டாம் என்று வருகிறதாம். எங்கே போக தமிழ் கலாச்சாரம் எங்கே நிற்க பாருங்க. சமையலறை வேண்டாம், அது வேஸ்ட்டு, நாங்கள் ஆர்டர் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். இதெல்லாம் எப்படி நம்ம கிரகிக்க சொல்லுங்க? எவ்வளோ சங்கடமாக இருக்குது. சமையல் என்பது வெறும் சமையல், அது ஒரு கிரியேட்டிவிட்டி, அது படைப்பு, பெண்ணுக்கான ஒரு திறமையை காட்டக்கூடிய ஒரு இடம். அது ரசம்னா ரசம் கிடையாது, அது என்னென்ன சேர்க்கணும், அது ஒரு படைப்பை அவள் இழக்கிறார், ஒரு கிரியேட்டிவிட்டி சிந்தனை அவள் இழக்கிறார். இதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டாமா? எத்தனை நாளைக்கு நீங்கள் இப்படி வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்க முடியும்? நமக்கு ஒரு விருந்துனா என்ன, விருந்தோம்பலை பற்றி நீங்கள் படிச்சேன்னு சொன்னான்னா தமிழ் கலாச்சாரத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்குன்னா போர் அடிக்குதா? இப்போ சிலப்பதிகாரத்தில் நீங்கள் எல்லாருமே உங்களுக்கு தெரியும், அது என்ன நட்டானா கண்ணகி கற்பு சிலம்புன்னு முடிப்பான் பட்டிமன்றத்துக்காரன் அவ்வளோ பேரும். நீங்கள் எங்கே பட்டிமன்றம் கேளுங்க, இந்த சிலப்பதிகாரம் பேசினான்னா 1 கண்ணகிம்மா, 2 சிலம்புமா, 3 கற்புமா. ஆனால் அதில் சில நுண்ணிய விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாம் அவங்க பேச மாட்டாங்க. கோவலன் அவங்க பிரிவுக்கு அப்புறம் ஒன்றா சேர்ந்துடுறான், கண்ணையும் கூட சேர்ந்து அந்த சிலம்பை போய் மதுரையில் விற்று நம்ம பிழைச்சிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணி 2 பேரும் நடந்து வர்றாங்க, கூட கவுந்தியடிகள் வர்றாங்க. அப்படி வருகின்ற போது கோவலனுக்கும் கண்ணைக்கு மன ஒரு சிறு உரையாடலை இளங்கோவடிகள் வைத்திருப்பார். கோவலன் கண்ணைகிட்ட சொல்கிறான், கண்ணையே நான் உன்னை பிரிஞ்சிருந்தால நீ ரொம்ப வருத்தப்பட்டிருப்பிய. ஆணாதிக்கத்தினுடைய உச்சம் திமிருது. அதுக்கு கண்ணையினுடைய பதில் என்ன தெரியுமா? ஒரு வருத்தமும் படணும். எதுக்கு வருத்தப்படணும்? என்ன வருத்தப்படலை, துளி கூட படலை. ஆனால் நான் எதற்காக வருத்தப்பட்டேன் தெரியுமா? நாம் ஒன்றாக இருக்கின்ற போது அன்றாடம் அந்த வழியாக வரக்கூடிய யாசகர்கள், பண்டாரங்கள், பரதேசிகள், வழிப்போக்கர்கள் எல்லோரும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க. நான் அவர்களுக்கு எல்லாரும் ஆசிரியர் சமைச்சு போட்டேன், அவங்களாம் வயிறார சாப்பிட்டுட்டு போவாங்க. அந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கவில்லை. அதற்காக மட்டும்தான் வருத்தப்பட்டேன். ஏனெனில் தனித்திருக்கிற பெண் இருக்கிற வீட்டுக்கு அவர்களெல்லாம் வரமாட்டார்கள், வரக்கூடாது என்பது விதி. அந்த ஒரு வருத்தம் தான் எனக்கு இருந்துச்சுப்பா. நீ பிரிஞ்சதுக்காக நான் வருத்தம் போயிட்டு வரேன்ட்டான். எவ்வளவு ஒரு உயர்ந்த இடத்துல விருந்தோம்பலை இளங்கோவடிகள் வைக்கிறா பாருங்க. கம்பராமாயணம், சீதை கடத்தப்பட்டிருக்கிறார், அங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கிறார் அசோகவனத்திலே. அனுமன் ராமனுடைய தூதுவனாக அங்கே போகிறார். தன்னுடைய கணையாளி, ராமனுடைய கணையாளியை காட்டி நான் ராமனுடைய தூதுவனாக வந்திருக்கிறேன், என் பெயர் அனுமன் என்று அவன் அறிமுகமாகிக் கொள்கிறான். அப்பொழுது அனுமனுக்கும் சீதைக்கும் சின்ன உரையாடலை கம்பன் வைத்திருக்கிறான். என்ன, ராமன் எப்படி இருக்கிறார்? நன்றாக இருக்கிறார். அடுத்த கேள்வி, விருந்தினர் வந்தால் உபசரிக்கிறதுக்கு சங்கடப்படுவார் பார்த்தீங்களா? அவள் இருக்கிற சூழ்நிலை என்ன? அடுத்த நிமிஷம் எதுவும் நடக்கலாம் அவளுக்கு. ஆனால் அவளுடைய சிந்தனை எங்கே இருக்கிறது? வீட்டுக்கு விருந்தினர் வந்தானா ராமர் தனியாக உபசரிக்கிறதுக்கு வருத்தப்படுவாரே என்று கம்பன் அங்கே தான் நிற்கிறான் அந்த இடத்துல. இப்படியெல்லாம் இருந்த விருந்தோம்பலையும் இதையும் நாம் இழந்து விட்டோம். ஈன்ற பொழுதில் பெரிது உப்ப தன் மகனை சான்றோன் என கேட்ட தாயின்னு எல்லாரும் சொன்னாங்க. தாயை மட்டும் சொன்னால் போதுமா? அடுத்து வேணும் சொல்லியிருக்கான். அடுத்து தந்தை சொல்றால, தந்தை மகர் காற்றும் நன்றி அவையத்து முந்தியிருப்ப செயல் சொல்லியிருக்கால. இப்போ கல்லூரிக்கெல்லாம் நாங்கள் பேச போகும்போது மாணவர்கிட்ட எவ்வளவோ பேசுவோம், நல்லா சொல்லுவோம். ஆனால் அவங்களுக்கு செல்ஃபோனும் ஏடிஎம் கார்டும் ஒரு பவர்ஃபுல் பைக் இருந்தால் போதும், வாழ்க்கையே அதுதான் நினைக்கிறாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? எவ்வளோ விஷயங்களை சாதிக்குது, எவ்வளோ இருக்குது சொல்லு. நான் இப்போ விளையாட்டை பற்றி சொன்னல, இப்போ சாதாரண நல்ல உதாரணம் கண்ணகி நகர் கார்த்தியா. எங்கேயோ போயிடுச்சு அந்த பொண்ணு. என்ன விளையாட்டு தானே அது? மற்ற பெண்களை மாதிரி பள்ளிக்கூடம் ரிமோட்டை கையில் வச்சுட்டு உட்காந்துருந்தோம்னா அது இருந்துட்டு போக வேண்டியதான். இன்னைக்கு எங்கே நிற்குது? உச்சியில் போய் நிற்குது. வயது கம்மி, +1 படிக்கிற பிள்ளை. இன்னும் சாதிக்கிறதுக்கு எவ்வளவோ இருக்குது அதுக்கு. ஆக நம்முடைய பேரங்கள், பேத்திகள், குழந்தைகள் எல்லாத்தையும் நுண்கலைகள் எதையாவது நீங்கள் தயவு செய்து திருப்பி விடுங்க. இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். பன்றிக்குட்டியை பற்றி ஒரு கதை எழுதியிருக்கார், பன்றி வளர்ப்பு பற்றி. கேசவ ரெட்டின்னு சொல்லி அவன் காட்டை வென்றான்னு சொல்லி ஒரு ஆந்திராவில் ஒரு சின்ன நாவல் இருக்குது. சின்ன தமிழில் இருக்குது, தெலுங்கில் தமிழில் மொழிபெயர்த்திருக்காங்க. அது நேஷனல் புக் ட்ரஸ்ட் வெளியிட்டிருக்காங்க. அதில் இந்த அவன் காட்டை வென்றான்ங்கிற கதையில் ஒரு சினப்பண்ணி காட்டுக்குள்ளே தப்பி போயிடும்.
அதை தேடி அலைஞ்சு அதை கண்டுபிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வரக்கூடியதான் கதை, அவ்வளோதான். அதில் பன்றிக்குட்டியை பற்றி ஒரு வரி வரும். மரத்தில் உட்காந்துருப்பான் அந்த கிழவன். இந்த பன்றியை மீட்க போன அந்த கிழவன் 10 குட்டிகள் இருக்கும். நிலா வெளிச்சம் மேலே கேசவரிக்கு எழுதுகிறார். மேலே இருந்து அந்த கிழவனை அண்ணாந்து பார்த்தான். பௌர்ணமி நிலவு பிரகாசித்து கொண்டிருந்தது. கீழே பார்த்தான். 10 பன்றிக்குட்டிகளும் தாய்ப்பண்ணியை சுற்றி விளையாடி கொண்டிருந்தன. அடுத்த வரி கிழவன் சொல்கிறான், ஏ நிலவே, நீ ஒரு நிலவு தான், என்னிடம் இருப்பதோ 10 நிலவுகள். எவ்வளவு அற்புதமான வரிகள் பார்த்தீங்களா? அந்த பண்ணி அவன் நேசிக்கிறான். அது எல்லாத்தையும் அந்த ஒரு வரியில் கொண்டு வந்துடுவான். இயற்கைக்கு நிலாவுக்கு என்ன ஏன்ட்டு இருக்குடா, 10 நிலா இருக்குடா பாடுறாங்க. இப்படியான வரிகள் எல்லாமே குணாவுடைய கதைகளில் சிற்சில இடங்களில் மட்டும்தான் வருகிறது. அவர் இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்தினார் என்றால் நிச்சயமாக ஒரு பிரமாதமான ஒரு எழுத்தாளராக அவர் வருவார். நாவல்கள் எழுதணும். சிறுகதை எழுதுவதற்கான சில இலக்கணங்கள் உண்டு. சிறுகதை எழுதுதல் அது முக்கியமாக கவனிக்கணும். குறிப்பாக இத்தனை பக்கத்துக்குள்ளே தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு கட்டுப்பாடு உண்டு. அடுத்து 100 மீட்டர் ரேஸ் மாதிரி இருக்கணும். நீங்கள் இங்கேருந்து பெறப்படும் போது என்ன தம் பிடிச்சி போகிறீங்களோ அதே மாதிரி போனால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். ஒரு செகண்ட் நீங்கள் தோற்றாலும் தோல்வி. சிறுகதையில் அதை வந்து கரெக்டாக கடைப்பிடிக்கணும். நீங்கள் ஆரம்பத்தில் எப்படி இருக்கோ அதை மாதிரி கொண்டு வந்து முடிக்கணும், இல்லைனா தோல்வி ஏற்படும். சிறுகதைக்கான மிக உயர்ந்த இலக்கணமாக ஒரு வரியை சொல்வார்கள். ரஷ்ய எழுத்தாளர் செகாவ், சிறுகதைக்கு ஒரு செகாவ் என்று சொல்வார்கள். அவன் சொல்கிறான் ஒரு இடத்துல, நீ சிறுகதை எழுதுகின்ற போது சுவரிலே துப்பாக்கி மாட்டப்பட்டிருந்தது என்று எழுதிவிட்டால் அந்த கதை முடியும்னால் அந்த துப்பாக்கி வெடித்திருக்க வேண்டும், இல்லை என்றால் நீ அந்த துப்பாக்கியை எழுதியிருக்கக்கூடாது. சிறுகதையில் இதெல்லாம் கவனிக்கணும். நாவல் அப்படி கிடையாது. நாவல் ஒரு பரந்த ஒரு தளம். என்னுடைய சூழ் நாவலில் 196 பாத்திரங்கள். நீ எவ்வளவு நாள் எழுதலாம் நாவலில். ஆக குணா அவர்கள் இனிமேல் சிறுகதைகளை கவனம் செலுத்துவதை கொஞ்சம் குறைத்து கொண்டு நாவல்கள் எழுத வேண்டும். உங்களால் நாவல் எழுத முடியும். உங்களுக்கு அவ்வளவு வாழ்வு அனுபவங்கள் இருக்கின்றன. நீங்கள் ஒரு பிரமாதமான இன்றைக்கு நாவல்கள் ஒரு வருஷத்துக்கு 5-6 நாவல் தான் வருது, அதில் 4 நாவல் தான் தேருது. எழுதுக்கு ஆள் கிடையாது. ஆக நீங்கள் ஒரு நல்ல ஒரு எழுத்தாளராக பரிணமிக்க வேண்டும் என்றால், ஒரு அவுட்ஸ்டாண்டிங் ரைட்டராக வர வேண்டும் என்று சொன்னால், பல்வேறு விருதுகள் வாங்க வேண்டும் என்று சொன்னால், நாவல் எழுதுகளை கவனம் செலுத்துங்கள் என்று கூறி வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறுகிறேன்.